இன்னைக்கு நம்ம செஷன்ல நம்மளோட CBSE ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டே இருந்த ஒரு முக்கியமான சாப்டர் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். So what is the chapter? So நம்மளோட கெமிஸ்ட்ரியில third chapter, so which is nothing but metals and non-metals. Okay, so metals and non-metals மேம் சீக்கிரம் வந்து எனக்கு போடுங்க. ஏன்னா metals and non-metals தான் எங்களுக்கு வந்து இந்த பீரியாடிக் டெஸ்ட் 2ல வந்து வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட ஒன் ஷார்ட் செஷனோட தான் நான் இன்னைக்கு வந்து உங்க கூட இருக்கேன். ஸோ பசங்களா ஆல்ரெடி நம்மளோட ஒன் ஷார்ட் செஷன் CBSE செஷன்ஸ் போயிட்டு இருக்கு. சயின்ஸ்ல ஆல்ரெடி நான் பிசிக்ஸ்ல 2 சாப்டர்ஸ், கெமிஸ்ட்ரியில 2 சாப்டர்ஸ் அண்ட் பயாலஜி 2 சாப்டர்ஸ் நான் வந்து முடிச்சுட்டேன். ஸோ இன்னும் அதெல்லாம் வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் அதை செக் பண்ணுங்க. பிகாஸ் அதுல தான் வந்து உனக்கு மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து உன்னோட ரிவிஷன் டெஸ்டா இருக்கட்டும், உன்னோட மந்த்லி டெஸ்டா இருக்கட்டும், சைக்கிள் டெஸ்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அது கவர் ஆகும். ஓகே, ஸோ என்னோட ஃபுல் 100% 200% உனக்கு எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா கான்செப்ட்ஸையும் நான் வந்து நம்மளோட ஒன் ஷார்ட்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த ஒன் ஷார்ட் செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க இந்த செஷன் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க சொன்னாதான் அது எனக்கு வந்து தெரியும். அதை வச்சுதான் நான் இன்னுமே வந்து I'll make it more useful for you. Okay, and பசங்களா நம்மளோட CBSE changes சொல்லிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 2027 question paper board exam question paper it's going to be little tricky. Okay, ஏன்னா competency based questions ஜாஸ்தியா இருக்கும். ஸோ சரியா, அதனால கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கிறிஸ்டல் கிளியரா படிச்சுட்டு நம்ம நிறைய questions சால்வ் பண்ணணும். ஸோ சீக்கிரமா நம்மளோட ஒன் ஷார்ட் செஷன்ஸ்லாம் பார்த்துட்டு we'll go for the question series. ஓகே, ஸோ எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு CBSE ஒன் ஷார்ட் செஷன் தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாரும் செஷனுக்குள்ள போலாம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களோட பேரை போட்டு எஸ் மேம் ஐ எம் பிரசன்ட் மேம்னு சொல்லிட்டு போடுங்க பார்க்கலாம். நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். கம் ஆன், எஸ் நம்ம செஷனுக்குள்ள போயிடலாமா? ஹலோ நிகிதா, ஹலோ ரேவதி வடிவேல், ஹலோ ஹெபர்னா கலை. ஸோ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டீங்க. 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு இன்னொரு ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒன் ஷாட்லாம் வந்து நான் வந்து போயாச்சு. ஓகே, ஸோ அதெல்லாம் இன்னும் நீங்க வந்து பார்க்கல அப்படின்னா நல்லா வந்து போய் அதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. பிகாஸ் அந்த செஷன் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ்ன்றேன் பத்தியா நானு. ஓகே, இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் பிசிக்ஸ்க்கு நெக்ஸ்ட் நம்மளோட பயாலஜிக்கு போகும். ஓகே, ஹலோ ஹுஸ்னா. ஸோ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று நான் வந்து நம்மளோட 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து மீட் பண்ணேன் இல்லையா? ஸோ ஸ்டேட் போர்ட் CBSE ரெண்டும் கலந்து வரும். ஹலோ தாரிஷ், வந்துட்டீங்களா தாரிஷ்? அண்ட் தாரிஷ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் எஸ்டர்டேஸ் கிளாஸ். அண்ட் சீக்கிரமா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களோட பேர்லாம் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ யாரெல்லாம் இங்கே CBSE ஸ்டூடெண்ட்ஸோ டக்குன்னு உங்க பேரை போட்டு எஸ் மேம் பிரசன்ட் மேம் அப்படின்னு சொல்லுங்க. ஹலோ சையஸ் 10 ஸ்டேட் போர்டா? ஓகே, ஸோ ஸ்டேட் போர்ட் பசங்களா நம்மளோட SSLC பேட்சுமே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கமிங் டு அவர் CBSE செஷன், நம்மளோட CBSE ல என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு, நம்ம லைவ் எப்ப இருக்கு, இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸ் அண்ட் ஏதாச்சும் முக்கியமான சேஞ்சஸ், இந்த மாதிரி சேஞ்சஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா நீங்க கவலைப்பட வேணாம். அந்த சேஞ்சஸ் எல்லாமே உனக்கு உடனே அப்டேட் ஆகும். எதுல நான் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறது மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நம்மளோட பிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு 9 and 10 வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க இந்த கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் இன் டு த வாட்ஸ்அப் சேனல். அதுல உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்து கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஹுஸ்னா. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இந்த பேட்ச் CBSE பேட்சோட செஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். இந்த செஷனோட ரெக்கார்டிங்ஸ் எனக்கு வந்து யூடியூப்ல இல்லைனாலுமே நான் வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிசிக்ஸ் வாலாவோட ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுல யூ கேன் சர்ச் ஃபார் CBSE கிளாஸ் 10 தமிழ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து வரப்போகுது. இந்த பேட்ச்ல நீங்க நம்மளோட செஷன் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் இந்த செஷன் PDF உனக்கு வந்து கிடைக்க போகுது. 10ஆவதுக்கு யூ வில் கெட் ஆல் த இம்பார்ட்டன்ட் கம்பீட்டன்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம்.
கண்டிப்பா கண்டிப்பா ஐம் சோ ஹாப்பி தட் நீங்க எல்லாரையும் வந்து கேட்டீங்க. ரியலா வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எங்களுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா தான் நாங்க ஃபீல் பண்ணுவோம். ஓகே, ஸோ யூ ஆல்சோ உங்களோட ஸ்டடீஸ்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஸோ பசங்களா, நம்மளோட சிபிஎஸ்இ பேட்ச்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பாரு, இதுல எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, திஸ் இஸ் பெய்டுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் கிடையாது, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சரியா? ஓகே, ஸோ கிளாஸும் செஷன் ரெக்கார்டிங்ஸும் உனக்கு கிடைக்க போகுது, நம்ம செஷன் பிடிஎஃப்பும் கிடைக்க போகுது. அண்ட் அதே சமயத்துல உங்களுக்கு தேவையான அந்த இம்பார்ட்டன்ட் கம்பீட்டன்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உனக்கு டிபிபியா கிடைக்க போகுது, டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸா கிடைக்க போகுது. சரியா? ஓகே, ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கமிங் டு அவர் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஒரு செக்ஷன் போதும், நீங்க வந்து மொத்தமா நீங்க இந்த சாப்டர் நீங்க கரைச்சு குடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு நான் வந்து கேரண்டி. பட் இதையும் தாண்டி யூ ஹேவ் டு சால்வ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, எஸ். ஓகே, so metals பாத்தீங்கன்னா metals are lustrous in nature. என்னது? Metals are lustrous in nature. Lustrous அப்படின்னா என்ன? They are shiny. Okay, they are shiny. For example, இது என்ன? என் கையில என்ன இருக்கு? என் கையில வந்து இது என்ன? ஒரு காப்போ இல்ல ஒரு பிரேஸ்லெட்னு வச்சுக்கோங்க. This is nothing but silver. இது என்னது? இது வந்து silver. சரியா? So they are lustrous in nature. They are shiny surface. என்னது? They have shining surface. So யூஸ்வலா பார்த்தனா எல்லா மெட்டல்ஸும் உனக்கு பளபளக்கும், மினுமினுக்கும். இந்த மேம் ஆனா இரும்பும் மெட்டல் தான், அது பளபளக்கலே மினுமினுக்கலே. ஏன்னா அதுக்கு ஒரு இன்னொரு ரீசன் இருக்கு. மேல வந்து அது மத்த சுத்தி இருக்கிற அந்த கேஸஸோட ரியாக்ட் ஆகி உனக்கு வேற லேயர் ஃபார்ம் ஆயிருக்கே தவிர்த்து எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கல. அப்படின்னா நம்மளோட மெட்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் வில் பி வெரி வெரி ஷைனி. அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம லஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி லஸ்டர். ஓகே, பியோர் ஸ்டேட்ல அதுதான் நம்ம மெட்டாலிக் லஸ்டர்னு சொல்லுவோம். ஆனா நான் மெட்டல்ஸ் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கார்பன், ஓகே, இந்த கறி, ஓகே, இந்த கறி இருக்கு பத்தியா, அதாவது சாப்பிட்ற இந்த கறி கிடையாது. நான் வந்து இந்த வண்டிலாம் போவோம், ட்ரெயின்லாம் போகும் பார்த்தியா, அந்த கறி எடுத்துட்டு கறி வண்டி போகும் பார்த்தியா, கறி ட்ரெயின் போகும் பார்த்தியா, அதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி எடுப்பாங்களே, அந்த கறியை சொல்றேன், கோல். ஓகே, ஸோ தட் இஸ் மேட் ஆஃப் கார்பன். ஸோ அது கார்பன், அந்த கார்பனுமே வந்து இட் இஸ் அ நான் மெட்டல். அண்ட் நீங்க பிரீத் பண்ணக்கூடிய இந்த ஆக்சிஜன், நைட்ரஜன் கேஸ், ஹீலியம் கேஸ், ஹைட்ரஜன் கேஸ், இது எல்லாமே என்னது? இது எல்லாமே வந்து உனக்கு நான் மெட்டல். ஓகே, இது எல்லாமே உனக்கு நான் மெட்டல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் நாட் லஸ்டர்ஸ். அது வந்து பளபளக்காது, மினுமினுக்காது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் நான் லஸ்டர்ஸ் இன் நேச்சர். என்னது? தீஸ் ஆர் நான் லஸ்டர்ஸ் இன் நேச்சர். டைமண்ட், எஸ் எக்ஸாக்ட்லி, அது ஒரு எக்ஸெப்ஷன். அப்படின்னா ஸோ டைமண்ட்ன்றது ஒரு நான் மெட்டலா இருந்தாலுமே அந்த ஒரே ஒரு நான் மெட்டல் மட்டும் கொஞ்சம் லஸ்டர்ஸா இருக்கும், கொஞ்சம் ஷைனியா இருக்கும். அது ஒரு எக்ஸெப்ஷனை பத்தி படிக்கலாம். ஓகே, ஸோ மெட்டல்ஸ் யூஸ்வலா ஷைனிங்கா இருக்கும், ஆனால் நான் மெட்டல்ஸ் உனக்கு நான் லஸ்டர்ஸா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், மெட்டல்ஸ் யூஸ்வலா எப்படி இருக்குமா? ரொம்ப பயங்கர ஹார்டா, ஓகே, ரொம்ப ஹார்டா இருக்கும். ஆனா நான் மெட்டல்ஸ் அப்படி கிடையாது, யூஸ்வலா எனக்கு சாஃப்டா இருக்கும். என்னது? நான் மெட்டல்ஸ் யூஸ்வலா எனக்கு சாஃப்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி மல்லியபிள் இன் நேச்சர். மல்லியபிள் அப்படின்னா என்ன? மெட்டல்ஸ் நீ தட்டி சுத்தியால் தட்டி என்ன பண்ணலாம்? ஷீட்டா மாத்திடலாம். அதுதான் நம்ம மல்லியபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆனா நான் மெட்டல்ஸ் அப்படி கிடையாது, நான் மல்லியபிள். இதை நீ அடிச்சுன்னு வையா, அது அப்படியே உதிர்ந்து போயிடும். ஸோ தீஸ் ஆர் நான் மல்லியபிள். சரியா? ஸோ யூஸ்வலா பார்த்தோன்னா மல்லியபிலிட்டியில கோல்டு அண்ட் சில்வர் தான் மோஸ்ட் மல்லியபிள் மெட்டல். அதனால தான் நம்ம நகைகள் இது எல்லாமே உனக்கு கோல்டு அண்ட் சில்வரால மேட் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் த மோஸ்ட் மெல்லியபிள் மெட்டல்னு எழுதும். அண்ட் ஈவன் அலுமினியம் இஸ் ஆல்சோ மோஸ்ட் மெல்லியபிள். அண்ட் அடுத்தது என்ன பார்த்தோம்னா, டக்டிலிட்டி. ஸோ யூஸ்வலா மெட்டல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா அதை வந்து we can draw into thin wires. ஓகே, ஸோ அதை ஷீட்டா மட்டும் கன்வெர்ட் பண்ண முடியாது, அதை ஷீட்டா மட்டும் கன்வெர்ட் பண்ணணும்னு இல்லை, அதை நம்ம ஒயர்ஸா கூட ஆக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒயருங்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஒயர் வெளியில கருப்பா இருக்கு, அதை நீ ஓட்ட போட்டு உள்ள பார்த்துட்டா எஸ் யூ கேன் சி wires. அது என்ன எதால மேடா இருக்கு? மெட்டலால மேடா இருக்கு, which is nothing but copper. ஓகே, ஸோ உன்னோட வீட்டில் இருக்கிற அந்த ஒயரை நீ வந்து நல்லா கட் பண்ணி பார்த்தனா உள்ள என்ன ஒயர் இருக்கும்? காப்பர் ஒயர் இருக்கும். ஸோ காப்பர் இஸ் அ மெட்டல். 9th உங்களுக்கு இருக்கு, ஸோ சிபிஎஸ்சில இங்கே 10th இருக்கு. ஓகே, அண்ட் இதுவே நீ தெருவில் இருக்கிற ஒயர்லாம் பிரிச்சு பார்த்தனா உள்ள வந்து எனக்கு என்ன மெட்டல் இருக்கும்? எனக்கு அலுமினியம் மெட்டல் இருக்கும். சரியா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எபிலிட்டி ஆஃப் த மெட்டல் டு பி ட்ரான் இன்டு தின் வயர்ஸ். சரியா? ஸோ ஆனா நான் மெட்டல்ஸ் அப்படி கிடையாது, தே ஆர் நான் டக்டைல். சரியா? malleability, ductility, இதெல்லாம் நீ ஆல்ரெடி படிச்சிருப்ப, 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்ப. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் ரீகால். ஓகே, ஹலோ பாய் வந்தாச்சா?
ஓகே கமான் வாங்க அண்ட் பசங்களா உங்களோட சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல நம்ம கான்செப்ட்ஸ் மட்டும் பார்க்க போறதுல we are going to solve some questions also. சரியா? So next பார்த்தோம்னா metals are very good conductor of heat. அதாவது இந்த மெட்டல் வந்து யூசுவலா வெசல்ஸ் இந்த பாத்திரம்லாம் பார்த்தனா it will be made up of metals. என்னது பாத்திரம்லாம் பார்த்தனா it will be made up of metals. ஏன்னா இந்த பாத்திரத்துல நீ ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை போடணும், இதை நம்ம ஹீட் பண்றப்ப இந்த மெட்டல் மூலமா ஹீட் வந்து ஈஸியா பாஸ் ஆக முடியும். என்னது மெட்டல் மூலமா ஹீட் வந்து ஈஸியா பாஸ் ஆக முடியும். ஸோ அதனால தான் இதை நம்ம என்ன சொல்லுவோம், குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட்னு சொல்லுவோம். ஆனா நம்ம நான் மெட்டல்ஸ் அப்படி கிடையாது, தே ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். என்னது நான் மெட்டல்ஸ் ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். ஸோ இது மூலமா எனக்கு எந்த ஒரு ஹீட்டும் பாஸ் ஆகாது. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா metals are good conductors of electricity. ஓகே, ஸோ அதனால தான் ஒயர்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல். இதுவே நம்ம கார்பனால மெட்டல் நம்ம ஒயரை செய்யணுமா, முடியாது. அந்த அதே மாதிரி பாசிபிள் கிடையாது. தே ஆர் நாட் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. சரியா? ஸோ அதனால தான் மெட்டல்ஸ் நம்ம வயர் மேக் பண்றதுக்குலாம் யூஸ் பண்றோம். தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் ஈவன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது இரும்பை வச்சு நீ சுவிட்ச் எல்லாம் போடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், சப்போஸ் ஏதாச்சும் லீக்கேஜ் இந்த சுவிட்சில் இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் வந்து இந்த மெட்டல் மூலமா பாஸ் ஆக முடியும். ஏன்னா மெட்டல் இஸ் அ குட் கண்டக்டர். அதனால தான் நீ சுவிட்ச் போடுற அப்படின்னாலும் குச்சி வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குச்சி இஸ் அ நான் மெட்டல். சரியா? சோ அதனால நான் மெட்டல்ஸ் will not conduct electricity, they are poor conductor. yes, இன்னைக்கு கண்டிப்பா நம்ம பயங்கரமா கொளுத்தி போடுறோம் இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் சாப்டர். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மெட்டல்ஸ் have high melting point. என்னது மெட்டல்ஸ் have very very high melting point. சரியா? yes. ஓகே, ஸோ மெட்டல்ஸ் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். அதாவது ஈஸியாக இந்த மெட்டலை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து பிரேக் பண்ண முடியாது. ஸோ மெல்ட் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு அப்ளை லாட் ஆஃப் டெம்பரேச்சர், யூ ஹாவ் டு கிவ் லாட் ஆஃப் டெம்பரேச்சர். அட் ஹை டெம்பரேச்சர் தான் இந்த மெட்டல்ஸ் வந்து மெல்ட் ஆகும். ஸோ தட் இஸ் வை தே ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். ஆனால் நான் மெட்டல்ஸ் அப்படி கிடையாது. கொஞ்சம் ஈஸியாக, அவ்வளோ ஹை டெம்பரேச்சர் தேவையில்லை, கொஞ்சம் ஈஸியான கொஞ்சம் கம்மியான டெம்பரேச்சர் இருந்தாவே என்ன பண்ணலாம், யூ கேன் ஆக்சுவலி மெல்ட் த மெட்டல்ஸ். ஓகே, நான் மெட்டல்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சொனோரஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பின்னையோ ஒரு மெட்டலை நான் வந்து கீழே போட்டேன்னா டமால் அப்படின்னு வந்து சவுண்ட் கேட்கும். அண்ட் அதே மாதிரி உன்னோட ஸ்கூல் பெல்லு, அப்புறம் இந்த கோயில் பெல்லு, இது எல்லாமே உனக்கு பார்த்தோன்னா மெட்டலால் செஞ்சுருக்காங்க. ஏன்னா மெட்டல்ஸில் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோம்னா அது வந்து டைன்னு எனக்கு ஒரு சவுண்டு கொடுக்கும். அதுதான் நான் என்ன சொல்கிறேன், ஐ கால் திஸ் as sonorous. ஸோ மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் த சவுண்ட் ஆன் ஸ்ட்ரைக்கிங். சரியா? ஸோ தே ஆர் sonorous அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நான் மெட்டல்ஸ் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு வந்து நீ வந்து இந்த கறியை வந்து நீ வந்து தட்டின அப்படின்னா உனக்கு சவுண்ட் அவ்வளோவா வராது. ஓகே, மெட்டல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுற அளவுக்கு நான் மெட்டல்ஸ் சவுண்ட் வராது. ஸோ தே ஆர் நான் sonorous. ஓகே, அண்ட் மெட்டல்ஸோட பிசிக்கல் ஸ்டேட் பார்த்தோன்னா எல்லா மெட்டல்ஸுமே யூஸ்வலாக எனக்கு சாலிடாக தான் எக்ஸிஸ்ட் ஆகும், எக்ஸப்ட் ஒன் மெட்டல் விச் இஸ் நத்திங் பட் மெர்க்யூரி. என்னது, எல்லா மெட்டல்ஸுமே யூஸ்வலாக எனக்கு சாலிட்ஸாக தான் இருக்கும், எக்ஸப்ட் ஒன் மெட்டல், அது என்னது நம்மளோட மெர்க்குரி. ஆனால் நான் மெட்டல்ஸ் எல்லாமே உனக்கு யூஸ்வலாக எப்படி இருக்கும், சாலிடாகவும் இருக்கலாம், லிக்விடாகவும் இருக்கலாம், கேஸஸாகவும் இருக்கலாம். சரியா? ஸோ ஒன்றுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. கார்பன், சல்ஃபர் இதெல்லாம் சாலிட், லிக்விட்ல வந்து புரோமின் இது வந்து லிக்விட், அண்ட் கேஸஸ்ல நைட்ரஜன், குளோரின், ஆக்சிஜன், ஃப்ளோரின் இது எல்லாமே கேஸஸ். சரியா? ஸோ நான் மெட்டல்ஸ் இட் கேன் பி சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்க்கு உண்டான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய எக்ஸப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் சாப்டர்ல பசங்களை நான் அடிச்சு சொல்றேன், எக்ஸப்ஷன்ஸ்ல இருந்து கண்டிப்பா உனக்கு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் ஆச்சும் வரும். ஸோ அதனால எக்ஸப்ஷன்ஸை மறக்காம படிச்சிருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஆல்கலி மெட்டல்ஸ். ஓகே, ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ்ல lithium, sodium, potassium are so soft. என்னது, ஸோ யூஸ்வலாக இதுவுமே மெட்டல்ஸ் தான். ஸோ மெட்டல்ஸ் எல்லாமே ஹார்டுன்னு சொன்னோம். ஆனால் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் மட்டுமே இட் இஸ் வெரி வெரி சாஃப்ட். அதை நம்ம என்ன பண்ணலாமா, நம்ம கத்தியாலேயே நம்ம கட் பண்ணுற அளவுக்கு அது பயங்கர சாஃப்டாக இருக்குமா. ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸப்ஷன். என்னது, ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து, ஸோ இதுவும் ஒரு மெட்டல் தான், ஆனால் இந்த ஆல்கலி மெட்டல் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட். இதை நம்ம கத்தியாலே நம்மளால கட் பண்ண முடியும். ஓகே, ஸோ கத்தியாலே கட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ கேலியம் அண்ட் சீசியம். என்னது, கேலியம் அண்ட் சீசியம். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன நம்மளோட, ஓகே, கேலியம் அண்ட் சீசியம் பார்த்தோன்னா அது நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால
ஈஸியா வந்து கட் பண்ண முடியும். and this gallium and cesium are very soft and have very low melting point. so usually metals வந்து they have high melting point நம்ம படிச்சோம். ஆனா இந்த gallium and cesium நீ வந்து உன்னோட கையில வந்து நீ வச்சனா உன்னோட கையில இருக்கிற அந்த டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர்லயே அது என்ன ஆயிடுமா மெல்ட் ஆயிடுமா. so they have very low melting point. சரியா? so they have very low melting point. so இது ஒரு exception. okay, so this is one exception. and next பார்த்தனா நம்மளோட mercury. so usually நான் என்ன சொன்னேன், எல்லா மெட்டல்ஸுமே they are very good conductors of heat ன்னு சொன்னேனா, very good conductors of heat ன்னு சொன்னேனா, அதாவது அதனால தான் மெட்டல்ஸ்லாம் வந்து நம்ம பாத்திரம் செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இதுல உனக்கு எக்ஸெப்ஷன் பார்த்தனா நம்மளோட mercury. so it is a poor conductor of heat. என்னது? it is a poor conductor of heat. சரியா? so mercury is a poor conductor of heat. and இது வந்து எனக்கு room temperature liquid-ஆ தான் வந்து இருக்கும். சரியா? so mercury வந்து usually it does not transfer heat quickly. so இத நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. so mercury வந்து ஒரு exception. and next பார்த்தனா lead. usually நான் என்ன சொன்னேன், நம்மளோட metals எல்லாமே they are very good conductors of electricity சொன்னா, அதனால தான் copper, aluminumலாம் நம்ம wire-ஆ மேக் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஆனா நம்மளோட lead பார்த்தனா it is a poor conductor of electricity. சரியா? so copper, okay, அது வந்து வெரி குட் கண்டக்டர். அதுவே நீ வந்து சர்க்யூட்ல லெட் வயர் யூஸ் பண்ணனா எனக்கு என்ன பண்ணாது, எனக்கு எலக்ட்ரிசிட்டி அது கண்டக்ட் பண்ணாது. சரியா? சோ இத நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ lead does not allow electricity to pass easily. okay, so இது எல்லாமே metals exception. இது எல்லாமே என்னது, இது எல்லாமே எனக்கு metals exceptions. அடுத்தது பார்த்தனா exceptions in non-metals. so non-metals என்னென்ன exceptions இருக்கு. so பசங்களா இதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. so first பார்த்தனா நம்மளோட iodine and graphite. என்னது? நம்மளோட iodine and graphite பார்த்தனா they are lustrous. so usually நான் என்ன சொன்னேன், non metals வந்து அவ்வளவு ஷைனியா இருக்காது, அவ்வளவு லஸ்டர்ஸா இருக்காதுன்னு நான் சொன்னேன். ஆனா இந்த நான் மெட்டல் மட்டும் என்னென்ன நான் மெட்டல், நம்மளோட அயோடின் அண்ட் கிராஃபைட் பார்த்தனா சும்மா பளபளன்னு மினுமினுன்னு இருக்குமா. ஓகே, so அந்த அளவுக்கு it will be very very shiny. so iodine and graphite are lustrous. so this is one exception. okay, so iodine, okay, so அது greyish black solid-ஆ இருக்கும், and graphite இதுமே வந்து greyish black solid, ரெண்டுமே வந்து பளபளன்னு இருக்கும். சரியா? and next பார்த்தனா நம்மளோட diamond. okay, so நான் usually என்ன சொன்னேன், நம்ம நான் மெட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும்னு சொன்னேனா, ஆனா நம்மளோட டைமண்ட் பார்த்தனா இருக்குறதுலே it is the hardest natural substance. so even நீ மெட்டலை கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே நம்ம டைமண்ட் தான் இருக்குறதுலே ரொம்ப hardest natural substance தான். சரியா? so diamond is the hardest natural substance. okay, so diamond is the exception. so இது வந்து பயங்கர ஹார்டா வந்து இருக்கும். சரியா? ஈவன் பார்த்தனா நான் என்னோட லேப்லாம் இருக்கிறப்ப டைமண்ட் பென் இருக்கும். ஓகே, அது யாருக்கிட்டே கையில கொடுக்க மாட்டாங்க. டைமண்ட் பென்னை வச்சு நம்ம ஒரு மெட்டல் மேல நம்ம பேரே எழுதலாம். அந்த அளவுக்கு அது பயங்கர ஹார்டா வந்து இருக்கும். சரியா? ஸோ இட் ஹாஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமண்ட்ல ஸ்ட்ராங் கோவேலன்ட் பண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதுவுமே கார்பனால தான் மேடா இருக்கு. பட் இந்த கார்பன் நடுவில் உனக்கு ஸ்ட்ராங் கோவேலன்ட் பாண்ட் இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம அடுத்த சாப்டர் கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ல படிப்போம். ஸோ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட graphite. okay, so graphite, so usually பார்த்தோம்னா non metals எல்லாமே they are very poor conductors of electricity ன்னு சொன்னோம். ஆனா நம்மளோட graphite again it is an exception. ஏன் மேம் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, graphite பார்த்தா இது லஸ்ட்ரஸாவும் இருக்கும் and it conducts electricity. okay, so இது யூசுவலா ஸ்லிப்பரியா இருக்கும், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்லிப்பரியா இருக்கும். நம்ம டைமண்ட் மாதிரி கிடையாது, ஹார்டா இருக்காது, சாஃப்ட் அண்ட் ஸ்லிப்பரியா தான் இருக்கும். ஆனா இது பயங்கரமா எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ கிராஃபைட் பார்த்தனா, ஸோ கிராஃபைட் வந்து உனக்கு பென்சில் லெட்ல யூஸ் பண்ணுவோம், ட்ரை செல்ல யூஸ் பண்ணுவோம், அண்ட் லூப்ரிகண்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் இந்த கிராஃபைட் வந்து ஈஸியா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுது அப்படின்ற ரீசன் பாத்தீங்கன்னா, ஓகே, கிராஃபைட்ல உனக்கு கார்பன் ஆட்டம் இஸ் bonded to 3 other carbon atoms in layers. okay, so graphite la எனக்கு different layers of layers-ஆ வந்து இருக்கும். அதை நம்ம graphene layers-னு வந்து ஆக்சுவலா சொல்லுவோம். இந்த கிராஃபீன் லேயர்ஸ்லாம் கம்பைன் ஆனாதான் கிராஃபைட் கொடுக்கும். ஸோ இந்த லேயர்ஸா இருக்கிறதுனால ஈஸியா ஸ்மூத்தா இருக்கும், ஸ்லிப்பரியா இருக்கும், ஒன்னு மேல ஸ்லைட் ஆக முடியும். அதனால தான் நம்ம கிராஃபைட் சாஃப்டா இருக்கு. அண்ட் எனக்கு ஒரு கார்பன் இங்க 3 கார்பனோட தான் கோவேலன்ட்லி பாண்டடா இருக்கும். மீதி ஒரு எலக்ட்ரான் இருக்கு பாத்தி, அது லூஸ் எலக்ட்ரானா தான் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து எனக்கு ஃப்ரீயா இருக்கிறதுனால தான் எனக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியுது. சரியா? ஸோ அதனால தான் கிராஃபைட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. சரியா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ மெட்டல்
metals or non-metals oda difference பார்த்தோம் and metals and non-metals ல இருக்கக்கூடிய exceptions நம்ம பார்த்தோம். so இது உனக்கு நல்லா clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா இது உனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் and cooking vessels பார்த்தனா என்னது cooking vessels பார்த்தனா யூசுவலா எனக்கு எப்படி இருக்கும் cooking vessels எனக்கு எதால மேட் ஆயிருக்கும் எனக்கு காப்பர் and அலுமினியம் ஆல தான் நம்மளோட cooking vessels எல்லாமே மேட் ஆயிருக்கும் என்னது நம்மளோட cooking vessels usually it is made up of copper and aluminum ஏன் எஸ்பெஷலா நம்ம copper and aluminum யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா they have high thermal conductivity என்னது இது ஈஸியா வந்து ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணும் and it has high melting point ஈஸியா மெல்ட் ஆகாது ஓகே ஏன்னா நம்மளோட பாத்திரத்துல நம்ம சாம்பார் செய்ய போறோம் இது சம சூடா வைக்க போறோம் சிம்ல வைக்காம நம்ம பயங்கர ஹீட் கொடுக்க போறோம் சோ நிறைய ஹீட் கொடுக்கறப்ப அந்த மெட்டலோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறப்ப அந்த மெட்டல் வந்து மெல்ட் ஆயிடக்கூடாது இல்லையா அதனால தான் அந்த எந்த மெட்டல் நீ சூஸ் பண்றியோ அந்த மெட்டல் வந்து இட் ஷுட் பி ஹேவிங் ஹை மெல்டிங் பாயிண்ட் சரியா சோ நம்ம மெட்டல்ஸ் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும்ன்றதுக்காக காப்பர் அண்ட் அலுமினியம் யூஸ் பண்றோம் அண்ட் உனக்கு யூசுவலா பார்த்தனா சப்போஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி வேற பாத்திரமா வேற மெட்டீரியலால மேடா இருந்தாலுமே யூசுவலா அந்த பாத்திரங்களுக்கு உனக்கு காப்பர் பேஸ் இருக்கும் ஓகே சோ என்னதான் வந்து இந்த அலாய் வந்து அவ்வளோ உனக்கு வந்து பெஸ்ட் கண்டக்டரா இல்லைனாலுமே இந்த காப்பர் பேஸ் வந்து இட் வில் பி ஹேவிங் அ குட் கண்டக்டர் ப்ராப்பர்ட்டி ஓகே ஓகே அண்ட் நம்மளோட ஆல்கலி மெட்டல்ஸ் என்னது நம்மளோட ஆல்கலி மெட்டல்ஸ் அதாவது என்ன சொன்ன லித்தியம் சோடியம் அண்ட் பொட்டாசியம் இதான் நம்மளோட ஆல்கலி மெட்டல் இல்லையா ஸோ இது எல்லாமே இட் கேன் பி ஸ்லைஸ்ட் ஈஸிலி ஓகே ஸோ சாஃப்ட் அண்ட் டக்டைல் it can be sliced easily with a knife and நம்மளோட alkali metals it has low density என்னது density பயங்கர லோவா இருக்கும் and storage and பாத்தீங்கன்னா இது பயங்கரமா வந்து என்ன ஆகும் வாட்டரோட ரியாக்ட் ஆகும் ஓகே so the reaction with water is very explosive so அதனால என்ன பண்ணுவாங்க இந்த சோடியம் and potassium யூசுவலா வந்து எப்படி ஸ்டோர் பண்ண மாட்டாங்க அவங்க ஓப்பன் ஏரியால ஸ்டோர் பண்ண மாட்டாங்க கெரோசின் கண்டர்ல தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க பெட்ரோலியோ கெரோசின்லயோ தான் ஸ்டோர் பண்ணுவாங்க ஏன்னா தண்ணியோட கான்டாக்ட்ல வந்துச்சுன்னா பயங்கரமா எக்ஸ்ப்ளோட் ஆக சான்ஸ் இருக்கு இது ஈவன் நான் ஒரு தடவை கெமிஸ்ட்ரி லேப்ல பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு பையன் ஒன் ஆஃப் மை கிளாஸ்மேட் அவன் சோடியம் வச்சு தெரியாம சிங்க்ல போட்டுட்டான் எல்லாருமே பயந்துட்டோம் பட் நல்ல வேளை அந்த சிங்க் வாஸ் நாட் இன் யூஸ் ஸோ ட்ராப்லெட் எதுவுமே படல வாட்டர் ட்ராப்லெட் பட் இருந்தா காலி ஸோ அதனால சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஷுட் நாட் பி ரியாக்டிங் வித் ஏர் ஆர் மாய்ஸ்சர் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால they are stored in the kerosene or petrol okay and usually பாத்தீங்கன்னா இந்த கார்பன் என்னது கார்பன் பார்த்தோம்னா நான் வந்து நான் மெட்டல் தான் சொன்னேன் ஆனா இந்த நான் மெட்டல்லையே ஓகே நான் மெட்டல் ஃபார்ம் இஸ் கோல் ஓகே ஸோ இந்த டைமண்ட் அண்ட் கிராஃபைட் இதுவுமே கார்பனோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தான் ஓகே இதை நம்ம என்ன சொல்லுவோம் we call this as allotropes ஓகே ஸோ ஒரே ஒரு எலிமெண்டோட ஒரு எலிமெண்ட் வந்து எனக்கு ஒரு ஃபார்ம்ல இல்லாம எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல அது எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா அதை நான் என்ன சொல்லுவேன் I call this as allotropes ஓகே ஸோ கார்பன் எனக்கு ரெண்டு அலோட்ரோப்பா இருக்கு ஒன்று டைமண்ட் இன்னொன்று கிராஃபைட் ஆனால் இந்த ரெண்டு அலோட்ரோப்புக்குமே டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு ஸோ டைமண்ட் நான் ரொம்ப ஹார்டுன்னு சொன்னேன் ஆனால் கிராஃபைட் வந்து ரொம்ப சாஃப்ட் ஸோ இதை பத்தி நம்ம இன்னுமே வந்து எதில் படிப்போம் நம்ம கார்பனேட்டட் காம்பவுண்ட்ஸ்ல வந்து படிப்போம் ஆனால் இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓகே இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தனா உனக்கு வந்து சேமா தான் இருக்கும் ஆனா உனக்கு பிசிக்கல் ஃபார்ம்ஸ் தான் வந்து டிஃபரெண்டா இருக்கும் சரியா ஸோ இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க okay so coming to our board practice question okay coming to our board practice question நல்லா புரிஞ்சுக்கோங்கடா பசங்களா என்னது a metal and a non metal என்னது a metal and a non metal that exist in liquid state at room temperature என்னது a metal and a non metal that exist in liquid state a metal which is in liquid state என்னது mercury a non metal which is in liquid state என்ன நம்மளோட bromine so which is the right answer okay so that is question 1 எந்த yes so a metal and a non-metal that exist in liquid state a metal which is existing in liquid state என்ன mercury and non-metal which exists in liquid state என்ன bromine okay so mercury and bromine is the right answer சரியா so mercury and bromine தான் next question என்ன which metal is malleable அப்படினா என்ன it can be converted into thin sheets so எந்த metal வந்து malleable and a poor conductor of electricity அது
poor conductor of electricity. So எந்த மெட்டல் வந்து poor conductor of electricity சொன்னா நான் lead தான் சொன்னேன். So that is the answer. So first question and second question ரெண்டுத்துக்குமே சேர்த்து option C is the right answer. So lead is the malleable metal, ஆனா it is a poor conductor of electricity. புரியுதா? I think it is clear for you guys. Clear for you guys, okay? So இப்போ நம்ம application of properties பார்க்க போறோம். இந்த metals and non-metals நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அதுதான் ரொம்ப 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 முக்கியம், okay? So copper and aluminum தான் யூசுவலா எனக்கு cooking vessels தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னது? Copper and aluminum தான் யூசுவலா எனக்கு cooking vessels தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னது? காப்பர் அண்ட் அலுமினியம் தான் யூசுவலா எனக்கு குக்கிங் வெசல்ஸா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் they have a very high thermal conductivity. சரியா? so they are good conductors of it. and இன்னொரு ரீசன் என்ன? they have high melting point. so பசங்களா ரெண்டு ரீசனையும் நீ ப்ராப்பரா எழுதணும். ஓகே? சோ அதனால தான் காப்பர் அண்ட் அலுமினியம் வந்து யூசுவலா நம்ம குக்கிங் வெசல்ஸா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே? so heat spreads quickly and uniformly, high melting point and safe and long lasting for daily use. okay? and next பார்த்தோம்னா ornaments and jewelriesல உனக்கு எந்த மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா யூசுவலா கோல்ட் அண்ட் சில்வர். என்னது? கோல்ட் அண்ட் சில்வர் தான் யூசுவலா எனக்கு ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்ட் அண்ட் சில்வர் ஆர் லஸ்ட்ரஸ், highly malleable and ductile and extremely corrosion resistant. okay? so gold and silver are usually unreactive. என்னது? யூசுவலா எனக்கு அது ஆக்சிஜனோடையோ வேற எந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோடையோ அது என்ன ஆகாது, அது ரியாக்ட் ஆகாது. ஸோ அது எப்படி இருக்கோ அதோட நேச்சர், அதோட அப்பியரன்ஸ் அப்படியே வந்து இருக்கும். ஏன்னா அது எதோடையும் ரியாக்ட் ஆகாது. அதனால தான் கோல்டு அண்ட் சில்வர் வந்து எனக்கு யூசுவலா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தே ஆர் unreactive சொல்லுவோம். so they are used in ornaments and jewelries. okay? and gold and silver நீ உனக்கு ஏத்த டிசைன் வச்சு நீ என்ன பண்ணலாம், குட்டி குட்டியா இன்ட்ரிகேட்டா நீ டிசைன் பண்ணிக்கலாம். okay? and allotropes of carbon ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்பன் இஸ் a non metal. so இது யூசுவலா பார்த்தனா எனக்கு ரெண்டு ஃபார்ம்ல இருக்கும், கிராஃபைட் அண்ட் டைமண்ட். இன்னொரு ஃபார்ம் இருக்கு, அதை பத்தி நம்ம அடுத்த சாப்டர்ல வந்து படிப்போம். ஓகே? சோ இந்த டைமண்ட் பார்த்தோம்னா இட் இஸ் வெரி 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 ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் கிராஃபைட் பார்த்தோம்னா இட் இஸ் a very very soft and slippery substance. okay? and இன்னொன்னு என்ன, கோல். so this is used for generating heat and used as a fuel. சரியா? so இது மூணுமே வந்து it is made of carbon தான். okay? ஆனா in different physically it is arranged in different structures. so different physical forms. so அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் எனக்கு different physical formsல இருந்தா அதை நான் என்ன சொல்லுவேன், I call this as allotropes. ஆனா இந்த மூணுத்துக்குமே உள்ள chemical structure பார்த்தனா it is same. okay? yes, I think it is clear for you. okay? இப்போ இவ்வளவு நேரம் நம்ம physical properties of metals and non-metals பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன, chemical properties. இப்போ நம்ம பார்க்க போறது என்னது, chemical properties. so chemical properties of metals and non-metals. first பார்த்தனா metal வந்து எனக்கு ஒரு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆக போகுது. என்னது? metal வந்து எனக்கு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆக போகுது. metal when it is reacting with oxygen it is giving metal oxide. என்னது? metal when it is reacting with oxygen எனக்கு என்ன கொடுக்குமா, metal oxide எனக்கு கொடுக்குமா. okay? so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. so metal when it is reacting with oxygen it is giving metal oxide. it is giving metal oxide. okay? so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. so metal oxides அப்படின்னு பார்த்தோம்னா metal oxides are usually basic. okay? so metal oxides are usually basic in nature and basic அப்படின்னா நான் acids, bases and salts நான் உனக்கு வந்து சொன்னேன். என்ன சொன்ன? metal oxides are basic in the sense என்னது, they turn moist red litmus into blue. okay? so அது வந்து red litmus பேப்பரை எனக்கு ப்ளூவா வந்து மாத்தி கொடுக்கும். so usually metal oxides are basic in nature and turn red litmus into blue. okay? so இப்போ நம்ம ஒவ்வொரு மெட்டல்ஸுமே வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். so first is the alkali metal. என்னது? first one is alkali metal. okay? so sodium and potassium. okay? so இது பார்த்தனா இது ஆக்சிஜனோட எப்படி ரியாக்ட் ஆகும். so ஒவ்வொரு மெட்டலும் எப்படி ரியாக்ட் ஆக போகுது அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். so alkali metals பார்த்தனா they react violently at room temperature. என்னது? இது ரூம் டெம்பரேச்சர்லயே பயங்கர வயலண்டா வந்து ரியாக்ட் ஆகும். இட் கேச்சஸ் ஃபயர் இன் ஓப்பன் ஏர். நார்மலான ஓப்பன் ஏர்ல நீ வச்சாலுமே இது ஃபயரே கேட்ச் பண்ணிக்கும். அந்த அளவுக்கு இது பயங்கரமான ரியாக்டர். அதனால நம்ம என்ன சொல்றோம், இது வந்து it should be stored or immersed in kerosene to prevent burning and accidental fires. அதனால தான் எந்த ஒரு ஆக்சிடென்ட் வரக்கூடாதுன்னு இதை நம்ம கெரோசின் இல்ல பெட்ரோல்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகே? சோ ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா பசங்களா. ஓகே? சோ ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னது? ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே? சோ அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 4K
Okay, so 4K plus அதாவது potassium plus oxygen gives எனக்கு potassium oxide and sodium plus oxygen will give you sodium oxide plus heat. Okay, so எனக்கு heat energy release ஆகுது and that heat energy will immediately catch fire. Okay, அடுத்தது என்ன நம்மளோட magnesium. அடுத்தது என்ன நம்மளோட magnesium. Magnesium metal பார்த்தனா it burns with a brilliant dazzling white flame. Already நம்ம வந்து the first chemical reactions in chapterல magnesium ribbon நம்ம burn பண்ணோமா, அப்படி magnesium ribbon burn பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது, magnesium oxygenோட react ஆகி எனக்கு magnesium oxide form ஆகுது. அது எனக்கு கீழ அந்த ash-ஆ வந்து form ஆகுது. And அந்த magnesium ribbon burn பண்றப்ப it will be burning with a dazzling white flame. Okay, so எனக்கு magnesium நான் burn பண்றப்ப it burns with a dazzling white flame. Okay, leaving a white powder, அதான் magnesium oxide. So பசங்களா நான் again நான் சொல்றேன், உனக்கு என்ன வேணும், உனக்கு இந்த chemical equations ரொம்ப முக்கியம். என்னது, chemical equations ரொம்ப முக்கியம். So இதை நல்லாவே வந்து பார்த்துக்கோங்க. Okay, so இதை வச்சுதான் உனக்கு வந்து ப்ராப்பரா ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிருக்காங்களா அதை கரெக்டா வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ டு நாட் லீவ் எனி ஸ்கேர். ஓகே, டு நாட் லீவ் எனி மிஸ்டேக். அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட அலுமினியம். ஓகே, அடுத்தது என்ன நம்மளோட அலுமினியம். இன்னும் 1 month தான் இருக்கு குவார்டர்லிக்கு. எஸ், ஓகே. அடுத்தது நம்மளோட அலுமினியம் மெட்டல். அலுமினியம் மெட்டலை நீ ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்றப்ப இட் பர்ன்ஸ் வித் அ பிரைட் ஒயிட் ஃப்ளேம். இதுவுமே வந்து இட் பர்ன்ஸ் வித் அ பிரைட் ஒயிட் ஃப்ளேம். ஓகே, ஆனா நல்லா கவனிங்க, இது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுறப்ப ஃபர்ஸ்ட் பர்ன் ஆகிட்டு எனக்கு ஒரு அலுமினியம் ஆக்சைடு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த ஆக்சைடு லேயர் ஃபர்தரா இந்த அலுமினியம் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகாம தடுக்கும். ஓகே, ஸோ அலுமினியம் ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த அலுமினியம் மேல அப்படின்னா ஃபர்தரா அந்த அலுமினியம் என்ன ஆகாது, ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகாது. ஏன்னா இந்த அலுமினியம் ஆக்சைடு லேயர் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா மாறிடும். சரியா? ஓகே, so it forms a protector, it forms a okay, so it forms a protective non-porous Al2O3 layer. அது என்ன லேயர், அலுமினியம் ஆக்சைடு Al2O3 லேயர். அடுத்தது என்ன நம்மளோட காப்பர். so it does not burn in air but prolonged heating coats a red metal with a black layer. okay, so இது அவ்வளவா எனக்கு ஏரோட ரியாக்டே ஆகாது. ஓகே, அவ்வளவா எனக்கு காப்பர் வந்து ஏரோட burn ஆகாது, burn வந்து எனக்கு ஆகாது. ஓகே, so copper with oxygen gives copper oxide. okay, ஸோ இந்த காப்பர் ஆக்சைடு எனக்கு என்ன ஆகும், ஒரு பிளாக் லேயரை நம்ம காப்பர் மேல வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். சரியா? ஸோ பசங்களா இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ல உள்ள எல்லா ரியாக்ஷனையும் பக்காவா நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. அண்ட் என்னென்ன கலர் ஃபார்ம் ஆகுது, என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, என்ன கலர் ஃப்ளேம் ஃபார்ம் ஆகுது, இது எல்லாமே நீ வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். ஸோ ஆல்கலை மெட்டல்ஸ்னாவே ஆல்கலி, அது சாஃப்ட்டு. ஓகே, ஸோ சாஃப்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ சாஃப்டான பயங்கர ரியாக்டிவ். என்னது பயங்கர ரியாக்டிவ்? ஸோ அதை நீ கெரோசின்ல தான் ஸ்டோர் வைக்கணும். ஸோ ஆல்கலியில கே இருக்கா, ஸோ கே ஃபார் கெரோசின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன, மெக்னீஷியம். மெக்னீஷியம்னாவே உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி அந்த சினாரியோவை அப்படியே எடுத்துடுவா. சரியா? தாரிஷ், இது சிபிஎஸ்இடா. ஓகே, ஸோ மெக்னீஷியம்னாவே உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் ஞாபகம் வரணும். ஸோ அது எப்படி அழகா பிரகாசமா அந்த ஒயிட் ஃப்ளேம் வந்துச்சு, அது உனக்கு வந்து வரணும். சரியா? இன்ட்ரெஸ்டா ஏதாவது பண்ணுங்களா? நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு மெட்டல் எடுத்துட்டு வரேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன, அலுமினியம். இதுவுமே எனக்கு பிரைட் ஒயிட் லைட் கொடுக்கும். அண்ட் காப்பர் பார்த்தோன்னா இது எனக்கு யூஸ்வலா ஏர்ல பேர்ன் ஆகாது. அண்ட் இது வந்து எனக்கு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி காப்பர் ஆக்சைடு ஒரு பிளாக் லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிடும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, கமிங் டு அவர் நோபல் மெட்டல்ஸ். என்னது நோபல் மெட்டல்ஸ். நோபல் மெட்டல்ஸ் பார்த்தோன்னா இது ரியாக்டே ஆகாது, ஹைலி இன்எர்ட். ஓகே, it does not react with oxygen even at high temperature. ஓகே, புரியுதா? எஸ், ஸோ யாருக்கெல்லாம் புரியுது? அண்ட் தாரிஷ், நேத்து நீங்க வந்து நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களா இல்லையா? அண்ட் ஹவ் வாஸ் த செஷன், அதை நீங்க சொல்லலையே. அண்ட் ஹவ் வாஸ் த செஷன்?
come on. Yes, so CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க தான் ஷேர் பண்ணணும் சரியா? ஓகே, அடுத்தது பார்த்தனா சோ ஒரு क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, we'll go for some question. ஓகே, என்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் மெயினா ரியாக்ஷன் வித் ஆக்ஸிஜன். நேத்து செஷன் செம்மையா இருந்துச்சா? அதான்டா பசங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஆனா இன்னும் நம்ம சிபிஎஸ்இ பசங்களுக்கு தெரியல இப்படி ஒரு செஷன்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பரா இருந்துச்சா தாரிஷ்? ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. ரியலா ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லுங்க. 9th ஸ்டாண்டர்ட் நேத்து செஷன் என்ன சாப்டர் பார்த்தோம்? என்ன சாப்டர்டா பார்த்தோம்? மோஷன் சாப்டர் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல இருந்து அந்த டிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம பயங்கரமா படிச்சோம். ஓகே, ஸோ கண்டிப்பா அது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து சொல்லுங்க. ரியலா வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லக்கூடாதுடா, நீ வந்து கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லு, அப்பதான் எனக்குமே தெரியும் இல்லையா உனக்கு எது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, எது உனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கமிங் டு த question. என்னது? Coming to the question, identify metals from potassium, calcium, aluminum, copper, silver, iron. Okay, இதுல எதெல்லாம் வந்து they are inert to oxygen at high temperature. Inert அப்படினா என்னது? You teach is very useful. Thank you. எந்த கான்செப்ட்ஸ் உனக்கு வந்து இவ்வளவு டவுட் சால்விங் நல்லா பண்ணனா? ஓகே, எந்த கான்செப்ட் மேம் எனக்கு இவ்வளோ நாள் அது புரியாம இருந்துச்சு, ஆனா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சூப்பரா புரிஞ்சிச்சு அப்படின்னு சில கான்செப்ட்ஸ் இருக்கும்ல, அது என்னன்னு எனக்கு சொல்றீங்களா? Okay, so identify the metals which are inert to oxygen at first detail super ancha equations of motion. Very good. That's so nice. Okay, so எந்த metals வந்து எனக்கு high temperature ல oxygen react ஆகாது? நம்மளோட inert metals. என்னது? நம்மளோட inert metals என்ன? Inert metals என்ன? என்னதுடா? Inert metals என்ன? Inert metals நம்மளோட silver. Okay, silver is an inert metal இல்லையா? So inert metal is a silver. Okay, and it forms எந்த இது வந்து silver. Okay, which forms protective oxide. எந்த மெட்டல் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுறப்போ ஒரு protective oxide layer form பண்ணும், that is nothing but aluminium. Okay, and which catches fire in open, sodium or potassium. என்னது? Sodium or potassium. And next forms black layer. அது என்னது? அது என்ன மெட்டல்? அது copper. Okay, and why is potassium stored in the kerosene? ஏனா இது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுறப்ப இதுல வர ஹீட் எனர்ஜி டக்குன்னு வந்து ஃபயரை பத்திக்க கூடிய அளவுக்கு பயங்கர ரியாக்டிவா இருக்கும். அதனால தான் நம்ம சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஓப்பன் ஏர்ல வைக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கெரோசின்லயோ பெட்ரோல்லையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஆமாண்டா. எஸ் தாரிஷ், ஆக்சுவலா கரெக்ட். பட் இருந்தாலும் இருக்காங்கல்ல, அவங்களையும் நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா? அவங்களும் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பசங்க தானே. ஸோ அதை நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இல்லையா? அதனால தான் பிசிக்ஸ் வர தமிழ்நாடு we are helping them. Okay, so why is potassium stored under kerosene? Okay, so potassium எதுக்கு நம்ம கெரோசின்ல ஸ்டோர் பண்றோம்? ஏன்னா வெளியில அது வைக்கிறப்ப அது பயங்கரமா ரியாக்ட் ஆகி it will catch fire. சரியா? Okay, so first Ag, Al, potassium, next copper. So option A is the right answer. என்னது? Option A is the right answer. Okay, அடுத்தது பார்த்தனா flame test colors and amphoteric oxides. என்னது? Flame test colors and amphoteric oxides. So ஒவ்வொரு metal, so இப்போ ஒரு metal salt வந்து எனக்கு கொடுத்திருக்காங்க. யூசுவலா இது 11th and 12th நாங்க பண்ணுவோம். So அந்த metal saltல என்ன metal இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு CBSE portions ஈஸிடா, பட் ஆனா questions உனக்கு டிஃபரெண்டா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கேட்பாங்க. அதுதான் வந்து இங்க கிரக்ஸே. சரியா? சோ நம்மளோட மெட்டல் சால்ட்ல என்ன மெட்டல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பாச்சுலால அந்த மெட்டல் சால்ட் கொஞ்சோண்டு எடுத்துட்டு அதை நம்ம ஃப்ளேம்ல போய் வைப்போம். ஸோ அப்படி வைக்கிறப்ப அந்த சால்ட் வந்து எரியறப்போ ஒரு ஃப்ளேம் வரும். அந்த ஃப்ளேம் என்ன கலர்ல வருதோ அதை வச்சு நம்ம அதுல என்ன மெட்டல் இருக்கு அந்த சால்ட்ல அப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? சோ எனக்கு லீத்தியம் மெட்டல் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன கலர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னது? லீத்தியம் மெட்டல். ஓகே, லீத்தியம் மெட்டல் வந்து எனக்கு கிரிம்சன் ரெட் வந்து கொடுக்கும். என்னது? லீத்தியம் மெட்டல் வந்து ஓகே, லீத்தியம் மெட்டல் வந்து எனக்கு கிரிம்சன் ரெட் கலர் கொடுக்கும். ஓகே, 8th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிட்டீங்களா? ஓகே, தட்ஸ் வெரி குட்.
ஓகே ஸோ லித்தியம் மெட்டல் எனக்கு கிரிம்சன் ரெட் கலர் கொடுக்கும், சோடியம் மெட்டல் வந்து எனக்கு எல்லோ கலர் கொடுக்கும். பசங்களா இது வந்து யூஸ்வலாக உங்களோட புக்ல இல்லை, பட் ஆனால் தே வில் ஆஸ்க் இன் யோர் போர்டு எக்ஸாம். ஸோ அதனால இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சோடியம் மெட்டல் இட் வில் கிவ் எல்லோ கலர், பொட்டாசியம் மெட்டல் வந்து இட் வில் கிவ் லைலாக், அதாவது பேல் பர்பிள். அடுத்த கிளாஸ் யூஸ்வலா நாளைக்கு இருக்கு, நான் நாளைக்கு இல்லை, இதோட அடுத்த வாரம் தான் நினைக்கிறேன்டா. ஐ திங்க் எஸ். ஓகே ஓகே ஸோ பொட்டாசியம் பார்த்தனா, பொட்டாசியம் இஸ் இன் லைலாக் கலர், பேல் பர்பிள், அண்ட் கால்சியம் வந்து இட் வில் கிவ் யூ ஆரஞ்ச் ரெட் கலர். காப்பர் வில் கிவ் greenish blue color. என்னது copper will give greenish blue color. புரியுதா? கிளியரா? ஓகே சோ இத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? yellow sun. என்னது yellow sun. என்னது நிமோனிக் என்ன yellow sun அப்படினா, yellow sun அப்படினா என்னது? that is sunna sodium. okay so it is Na. so sodium வந்து எனக்கு yellow color கொடுக்கும். okay and next green cop. green cop, C for copper. okay so copper எனக்கு green color கொடுக்கும். so green cop. car orange, car orange. okay so car, Ca na calcium. so calcium வந்து எனக்கு orange color கொடுக்கும். purple potato. என்னது purple potato. purple potato அப்படினா purple POT. POT na potassium. okay so purple color எனக்கு potassium கொடுக்கும். and red light. என்னது red light. red light என்னது red light is lithium. so red light is nothing but எனக்கு lithium. okay so these are the metal flame test colors. these are very important. so பசங்களா நல்லா வந்து மண்டையில ஏத்திக்கோங்க. okay நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க, உனக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. okay and coming to amphoteric oxides. என்னது amphoteric oxides அப்படினா என்ன? what do you mean by amphoteric oxides? okay so இந்த ட்ரிக் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா உங்களால இந்த flame test கலர்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். சரியா? yesterday class இன்னும் அப்டேட் ஆகலையா? கண்டிப்பாடா, கண்டிப்பா. டைமண்டா? ஓகே சோ இப்போ நம்ம amphoteric conceptsக்கு வரும். என்னது amphoteric concepts அப்படினா amphoteric oxides அப்படினா என்ன? ஓகே சோ அலுமினியம் and zinc. யூசுவலா நான் சொன்னேன் metal oxides. என்னது metal oxides are usually basic in nature. அது நமக்கு தெரியுமா? என்னது metal oxides வந்து எனக்கு யூசுவலா they are basic in nature. இல்லையா? metal oxides are basic in nature and non-metal oxides. என்னது non-metal oxides வந்து they are acidic in nature. non-metal oxides they are acidic in nature. okay so இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. okay so metals usually என்னது they are basic in nature. okay so metal oxides are usually basic. ஆனா சில metal oxides okay சில metal oxides என்ன ஆகும்? அது வந்து acidic propertyயும் exhibit பண்ணும், basic propertyயும் exhibit பண்ணும். okay so அதனால அந்த metal oxides we call this as amphoteric oxides. சரியா? in chat box only mic மண்டா. yes தாரிஷ், போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு கூட்டு வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். okay 8th live class நம்ம எக்ஸாம் டைம்ஸ்ல வரும், கவலைப்படாதீங்க. சோ amphoteric oxides என்னென்ன மெட்டல் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி போல் இருக்கா மேம்? எஸ் போல் இருக்கு. ஸோ எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி அசிடிக் அண்ட் பேசிக் கேரக்டர்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணும் பார்த்தோம்னா நம்மளோட அலுமினியம் அண்ட் ஜிங்க் ஆக்சைடு. ஸோ அலுமினியம் ஆக்சைடு இஸ் நத்திங் பட் Al2O3. என்னது Al2O3. அலுமினியம் ஓடது Al2O3 அண்ட் ஜிங்க் ஓடது ஜிங்க் ஆக்சைடு. என்னது ஜிங்க் ஓடது என்னது ஜிங்க் ஆக்சைடு. இது ரெண்டுமே என்ன பண்ணுமா எனக்கு they will exhibit both acidic as well as basic characteristics. okay so இதோட டெஃபினிஷன் பாத்தீங்க அப்படின்னா என்னது இதோட டெஃபினிஷன் பாத்தீங்க அப்படின்னா okay
definition பாத்தீங்க அப்படின்னா the oxides which react with both acids and bases. என்னது oxides with react with both acids and bases, அதான் நம்ம என்ன சொல்வோம், we call this as amphoteric oxides. so பசங்களா இதுக்கு நீங்க equations ரொம்ப முக்கியமா எழுதணும். என்னது இதுக்கு ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஈக்குவேஷன்ஸ் நீ வந்து எழுதணும். this is very important. ஈக்குவேஷன் எழுதல அப்படின்னா உனக்கு மார்க் கிடையாது. ஓகே, ஸோ அலுமினியம் ஆக்சைடு வித் HCl. ஓகே, அலுமினியம் ஆக்சைடு HCl ஓட ரியாக்ட் ஆகுறப்ப எனக்கு அலுமினியம் குளோரைடு அண்ட் வாட்டர். இது என்னது, this is nothing but அலுமினியம் குளோரைடு. ஓகே, ஸோ this is அலுமினியம் குளோரைடு. ஓகே, இதே அலுமினியம் ஆக்சைடு எனக்கு NaOH பேஸோட ரியாக்ட் ஆகுறப்ப ஓகே எனக்கு சோடியம் அலுமினியம் அலுமினேட் ஃபார்ம் ஆகுது. இது என்னது, சோடியம் அலுமினேட். ஓகே, ஸோ பசங்களா இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸோட நேமுமே வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே, ஸோ ஆம்ஃபோடெரிக் ஆக்சைட்ஸ் இந்த கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுச்சா? ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு உனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி ரெடி. ஓகே, ஸோ டிஃபைன் ஆம்ஃபோடெரிக் ஆக்சைட்ஸ். ஓகே, வந்துட்டா பார்த்தியா? டிஃபைன் ஆம்ஃபோடெரிக் ஆக்சைட்ஸ். ஓகே, உனக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஃபைன் ஆம்ஃபோடெரிக் ஆக்சைட்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் வித் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். சொன்னா how aluminum oxide exhibits a dual chemical behavior. okay, so உனக்கு அதோட டெஃபினிஷனும் கேட்டு அதோட chemical equationஸும் கேட்டிருக்காங்க. okay, so oxides reacting with both acids and bases to yield salt and water. okay, so equation என்ன, aluminium with HCl. aluminium with HCl எனக்கு aluminium chloride form ஆகுது plus water and aluminium oxide with NaOH. ஓகே, இந்த அலுமினியம் ஆக்சைடு வித் NaOH அது என்ன கொடுக்குது, சோடியம் அலுமினேட் கொடுக்குது. ஓகே, ஸோ நம்மளோட அலுமினியம் ஆக்சைடு வந்து ஆசிடோடியம் ரியாக்ட் ஆகுது, பேஸோடியம் ரியாக்ட் ஆகுது. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் என்னது, ஆம்ஃபோடெரிக் ஆக்சைட்ஸ். புரியுதா? ஓகே, ஸோ கம்மிங் டு த மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸ். என்னது, கம்மிங் டு மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்னது, வெரி இம்பார்ட்டன்ட். okay, so metal reactivity series. okay, so usually பாத்தனா okay, so நம்மளோட ட்ரிக் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். okay, so இந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா அந்த reactivity series நீ ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். okay, so please stop calling me careless zebra. Instead, try learning how copper saves gold. okay, ஐயோ நம்ம எழுதுறது நம்ம போர்டுக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் நம்மளோட ட்ரிக். இதான் நம்மளோட ட்ரிக். ப்ளீஸ் ஸ்டாப் காலிங் மீ அ கேர்லெஸ் ஜீப்ரா. இன்ஸ்டட் ட்ரை லேர்னிங். என்னது, ப்ளீஸ் ஸ்டாப் ஓகே, ஸோ இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீ இதுதான் வந்து இதுல நம்ம ஏதோ விட்டுட்டோம்ல. please stop calling me a careless zebra. instead try learning how copper saves gold. சரியா? so P for potassium, S for sodium, C for calcium, M for magnesium, A for aluminium, Z for zinc, I for iron, T for tin,
L for lead, O for hydrogen, C for copper, S for silver, and G for gold. Okay, so இதான் நம்மளோட reactivity series. Okay, so கீழ இருந்து மேல போறப்ப என்னது கீழ இருந்து மேல போறப்ப okay, so the reactivity increases from down to bottom. Okay, so this is reactivity series. Okay, so reactivity increases down to top. Okay, yes, clear? Okay, so potassium is most reactive. Next sodium, next calcium, next magnesium, next aluminium, next zinc, next iron, next tin, next lead, next hydrogen, next copper, next silver, next gold. சரியா இதுக்குள்ள least reactive நம்ம gold இருக்குதுல most reactive நம்ம potassium. So this is your reactive series. So அதுக்கான ட்ரிக்குமே வந்து நான் சொல்லிட்டேன். சரியா அதுக்கான ட்ரிக்கும் வந்து சொல்லிட்டேன். Okay, so most reactive metals என்ன? Okay, so most reactive metal என்ன? So already இந்த oxygen ஓட எப்படி react ஆகுது நம்மளோட metals அதை வச்சு நம்ம எது least reactive and most reactive வந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? So which is most reactive அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட potassium, sodium, calcium, magnesium, aluminium. Okay, so இதெல்லாம் வந்து most reactive. என்னது இதெல்லாமே வந்து என்னது most reactive metals. இதெல்லாமே most reactive metals. Okay, so potassium, sodium, calcium, magnesium, aluminium. இது எல்லாமே என்னது இது எல்லாமே most reactive. Okay, so these are most reactive metals. Okay, and அடுத்தது என்ன நம்மளோட middle reactor zinc, iron, lead, hydrogen, copper. Okay, so இது எல்லாமே பார்த்தனா இது எல்லாமே வந்து நம்மளோட copper வரைக்கும் பார்த்தனா these are least reactive. These are least reactive. Okay, and ஐயோ least reactive இல்ல sorry moderately reactive. என்னது these are moderately reactive. Okay, and நம்மளோட silver and gold these are least reactive. சரியா so last ரெண்டு least first 5 வந்து most இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேனா உனக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். எனக்கு ஸ்கூல் முடிகிறது 5:30 தான். ஸ்பெஷல் கிளாஸஸ் have started at evening because CBSE ordered not to keep class in the morning so that they are keeping the evening special class ma'am. அச்சோ ஸோ புரியுது செந்தில் குமரன். ஸோ நீங்கள் தான் வந்து ஆக்சுவலாக வந்து ரெகுலராக வருவீங்க எனக்கு தெரியுது. கிளாஸை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தான். அட்லீஸ்ட் இப்போ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களுமே நம்ம என்ன பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்களாலுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதான் நம்மளோட ரியாக்டிவிட்டி சீரீஸ் ஹையரார்கி. சரியா ஸோ இதை நல்லாவே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த என்னது okay so metal plus water gives metal hydroxide plus hydrogen. Okay, so first வந்து metal எனக்கு oxygen ஓட react ஆகுறப்ப எனக்கு metal oxide plus hydrogen metal oxide எனக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோம். இப்போ மெட்டல் எனக்கு வாட்டரோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஐ கெட் மெட்டல் ஹைட்ரோஆக்சைடு. என்னது ஐ கெட் மெட்டல் ஹைட்ரோஆக்சைடு. வெரி இம்பார்ட்டன்ட். சரியா ஸோ இதுல ஒவ்வொரு மெட்டல்ஸ் எப்படி எனக்கு ரியாக்ட் ஆகும் சொன்னோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உனக்கு அந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் இருந்துச்சு. எது மோஸ்டா ரியாக்ட் ஆகும், எது மாடரேட்டா ரியாக்ட் ஆகும், எது லீஸ்டா ரியாக்ட் ஆகும். இதுவும் அதே மாதிரி தான். பட் ஆனா இங்க வந்து சில மெட்டல்ஸ் வந்து எனக்கு கோல்டு வாட்டரோட ஈஸியா ரியாக்ட் ஆகும், சில மெட்டல்ஸ் எனக்கு ஹாட் வாட்டரோட ரியாக்ட் ஆகும், சில மெட்டல்ஸ் வந்து எனக்கு வாட்டரே இல்லை நான் ஸ்டீமோட நல்லா ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும். ஸோ யார் இந்த ஜென்டில்மேன் சூப்பர்மேன்ஸ் அப்படின்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். சரியா ஸோ வைலண்ட் வித் கோல்டு வாட்டர். ஸோ எந்தெந்த மெட்டல்ஸ் வந்து they will be violent with cold water அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட alkali metals.
ஓகே ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ் பார்த்தோன்னா நார்மலாக நீ தண்ணியில் வச்சாவே பயங்கரமா வந்து அது என்ன ஆகும், அது பயங்கரமா ரியாக்ட் ஆகும். சரியா? ஸோ இது கோல்டு வாட்டர்லேயே பயங்கர ரியாக்டிவ். அண்ட் பசங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உனக்கு ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். என்னது? ரியாக்ஷன் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ பொட்டாசியம் when it is reacting with water it gives potassium hydroxide plus hydrogen gas. என்னது? potassium hydroxide plus hydrogen gas. இந்த hydrogen gas தான் என்னது? it will be actually very very dangerous. ஓகே அடுத்தது பார்த்தோன்னா எந்தெந்த மெட்டல்ஸ் வந்து யூஸ்வலாக எனக்கு கோல்டு வாட்டரோட ஜென்டிலா இருக்கும். என்னது? கோல்டு வாட்டரோட ஜென்டிலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு கால்சியம். என்னது? என்னோட கால்சியம் மெட்டல் வந்து கோல்டு வாட்டரோட ரியாக்ட் ஆகும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ட் ஆகும். ஆனால் எனக்கு எந்த ஒரு ஃபயர் வந்து கேட்ச் பண்ணாது. ஆனால் நம்மளோட மெட்டல்ஸ் ஆல்கலி மெட்டல் பார்த்தோன்னா நம்ம வாட்டரோட ரியாக்ட் ஆனால் என்னாவது அது பயங்கரமாக ரியாக்ட் ஆகி அந்த ஹைட்ரஜன் கேஸ் இட் வில் கேட்ச் ஃபயர். ஆனால் இங்கே கால்சியம் அப்படி கிடையாது. யூஸ்வலாக நீ கால்சியம் வந்து வாட்டரில் போடுறப்ப சாக் பீஸே பார்த்தோன்னா அது வாட்டரில் போடுறப்ப அப்படியே ஒரு மாதிரி வாட்டரோட ரியாக்ட் ஆகும். பட் ஆனால் உனக்கு அப்படியே ஒரு மாதிரி பபிள்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜன் கேஸ் பபிள்ஸ் எனக்கு அதில் ஃபார்ம் ஆகுறது தெரியும். என்னது? யூ கேன் சி பபிள்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். 9th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி மார்க் அலாட்மெண்ட்டா? குவார்டர்லி போர்ஷன்ஸ் ஆக்சுவலாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகே ஸோ கால்சியம் என்னது? கால்சியம் பிளஸ் water give calcium hydroxide plus hydrogen gas. Calcium hydroxide plus hydrogen gas. Hello. அதான்டா அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எய்தர் இன்னைக்கு இல்லை நாளைக்கு போட்டுருவாங்க. சரியா? 8th ஸ்டாண்டர்ட் லைவ் போடுறோம். கல்வி டீமோட பேர் என்ன தெரியுமா ஆக்சுவலா? ஹலோ மைதீஷ் வந்துட்டீங்க. கீர்த்தி வாசு கரெக்டா? கீர்த்தி வாசு. ரைட்டா? எஸ் பேர்லாம் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்தது என்ன? ஓகே எந்தெந்த மெட்டல் எனக்கு கோல்டு வாட்டர்லாம் எனக்கு நான் இப்போ நிறைய பேர் வந்து இந்த சம்மர் சீசன்ல அம்மா எனக்கு கோல்டு வாட்டர்லாம் வேணாம், எனக்கு சுட தண்ணி வச்சு கொடுத்தா மட்டும்தான். ஓகே சுட தண்ணி வச்சு கொடுத்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து குளிப்பேன் அப்படின்னு சில பேர் அடம் பிடிப்பீங்கல்ல. அதே மாதிரி தான் நம்மளோட சில மெட்டல்ஸ் வந்து நான் கோல்டு வாட்டரோடலாம் ரியாக்ட் ஆக மாட்டேப்பா, நான் ஹாட் வாட்டரோட தான் ரியாக்ட் ஆகுன்னு இருக்கு. யாருப்பா அந்த ஜென்டில்மேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மெட்டல்ஸ்லாம் வந்து எனக்கு ஹாட் வாட்டரோட மட்டும் ரியாக்ட் ஆகுன்னு பார்த்தோன்னா நம்மளோட மெக்னீஷியம். என்னது? நம்மளோட மெக்னீஷியம். ஸோ இது ஹாட் வாட்டரோட மட்டும்தான். ஸோ எல்லாரும் பேரும் நான் கரெக்டாக வந்து சொல்லிட்டேனா? ஓகே ஸோ எது வந்து ஹாட் வாட்டரோட மட்டும் ரியாக்ட் ஆகும்? நம்மளோட மெக்னீஷியம். ஓகே ஸோ இது வந்து எனக்கு என்ன ஆகும்? இட் ஃப்ளோட்ஸ். இது நல்லா ஃப்ளோட் ஆகும் டியூ டு பபிள்ஸ். ஓகே ஸோ இங்கே வந்து நம்மளோட என்னது ரியாக்ஷன் பார்த்தோன்னா மெக்னீஷியம் பிளஸ் வாட்டர் கிவ்ஸ் எனக்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். சரியா? கிளியரா? அண்ட் அடுத்தது என்ன? எந்த மெட்டல் வந்து சில பேர் வந்து நான் கோல்டு வாட்டர்லையும் குளிக்க மாட்டேன், நான் ஹாட் வாட்டர்லையும் குளிக்க மாட்டேன், நான் மூஞ்சி மட்டும் கழுவிக்கிட்டா, இன்னைக்கு ரொம்ப குளிருதுமா, நான் முகம் மட்டும் கழுவிட்டு போறேன் நீ ஸ்கூலுக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து அடம் பிடிச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சில மெட்டல்ஸ் வந்து நான் வந்து கோல்டு வாட்டரோடய ரியாக்ட் ஆக மாட்டேன், நான் ஹாட் வாட்டரோடய ரியாக்ட் ஆக மாட்டேன், நான் வந்து அந்த ஸ்டீமோட மட்டும் நான் ரியாக்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சில மெட்டல்ஸ் இருக்கு. யாருப்பா அந்த மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அலுமினியம், அயன் அண்ட் ஜிங்க். ஓகே அலுமினியம், அயன் அண்ட் ஜிங்க். ஓகே ஸோ ஜாய். என்னது? ஜாயின்றவன் தான் என்ன பண்ண மாட்டானா, அவன் சம்மர் சீசன்ல குளிக்க மாட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. என்னது? ஜாய் வந்து சம்மர் சீசன்ல குளிக்க மாட்டான். ஓகே ஸோ Z ஃபார் ஜிங்க், A ஃபார் அலுமினியம் அண்ட் I ஃபார் அயன். ஓகே ஸோ இது மூணு தான் என்ன பண்ணாது, கோல்டு வாட்டரோட ரியாக்ட் ஆகாது, ஹாட் வாட்டரோட ரியாக்ட் ஆகாது, அண்ட் இது ஜஸ்ட் ஸ்டீமோட மட்டும் ரியாக்ட் ஆகும். புரியுதா? ஓகே ஸோ இதுக்குமே நீ வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து எழுதணும். ஓகே ஸோ அலுமினியம் வித் வாட்டர் கிவ்ஸ் அலுமினியம் ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் அயன் வித் வாட்டர் கிவ்ஸ் அயன் ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன். ஓகே கிளியராடா பசங்களா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஏன் நேமா நான் கரெக்டா சொன்னல மைதீஷ்? ஓகே ஸோ எந்தெந்த மெட்டல்ஸ் எனக்கு ஓப்பே
நான் வந்து குளிக்க கூட மாட்டேன். நான் அப்படியே தான் வெளில போவேன். சில பேர்லாம் அப்படி இருக்காங்க. சில பேர் வந்து வீட்டுக்கு வெளில போறப்ப நான் குளிச்சிட்டு போ மாட்டேன். நான் மூஞ்சி கழுவிட்டு போ மாட்டேன். அப்படியே வெளில போவேன்னு சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சில மெட்டல்ஸ் வந்து நான் வாட்டரோடயே ரியாக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில மெட்டல்ஸ் இருக்கு. என்னென்ன மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட லெட்டு, காப்பர், மெர்க்குரி, லெட்டு, காப்பர், மெர்க்குரி, சில்வர் அண்ட் கோல்டு. என்னது லெட். இது வந்து நிறைய பேர் உங்களுக்கு அந்த சிம்பிள்ஸ் வச்சதுனால தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட், காப்பர், மெர்க்குரி, சில்வர், கோல்டு. ஓகே, கிளியரா? எஸ். ஸோ பசங்களா, மெட்டல் வித் ஆக்சிஜன் எப்படி ரியாக்ஷன் இருக்கும்னு பார்த்தோம். மெட்டல் வித் வாட்டர் எப்படி ரியாக்ஷன் இருக்கும்னு பார்த்தோம். ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க. மெட்டல் ஏ ரியாக்ட்ஸ் வயலண்ட்லி வித் கோல்ட் வாட்டர். என்ன மெட்டல்? நம்மளோட ஆல்கலி மெட்டல்ஸ். அப்பயே உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகே, பி வந்து எனக்கு ஃப்ளோட் ஆகும். என்ன மெட்டல் எது ஃப்ளோட் ஆகும்? மெக்னீஷியம். ஓகே, ஸோ மெக்னீஷியம் வந்து ஹை பாய் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மெக்னீஷியம் வந்து ரொம்ப ஹாயான மெட்டல். ஸோ அது வந்து அவ்வளோவா ரியாக்ட் ஆகாம அது என்ன ஆகும்? அது ஹாட் வாட்டர் இல்ல, அது வந்து என்ன ஆகும்? யூஸ்வலா எனக்கு ஃப்ளோட் ஆகும். அண்ட் சி ரியாக்ட்ஸ் வித் ஒன்லி ஸ்டீம். என்னது? ஜாய் வந்து குளிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னல. ஸோ ஜாய். ஓகே, ஸோ ஜிங்க், அலுமினியம் அண்ட் அயன். ஓகே, ஓகே, ஸோ அதுதான் வந்து ரியாக்ட். சி வந்து ஜிங்க், அலுமினியம், அயன். இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். அண்ட் டி இஸ் இன்னர்ட் டு வாட்டர். அது ரியாக்டே ஆகாது. டி வந்து இட் இஸ் இன்னர்ட் டு வாட்டர். லெட், காப்பர், மெர்க்குரி, சில்வர், கோல்டு. ஓகே, ஓகே, லெட், காப்பர், மெர்க்குரி, சில்வர் அண்ட் கோல்டு. ஸோ இதுக்கு நீ வந்து ஒரு குட்டி ட்ரிக் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு குட்டி ட்ரிக் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். வாட் இஸ் அ ட்ரிக் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னது? சாய் அபியங்கர், ஜிவி பிரகாஷ், சாய் அபியங்கர் and ஜிவி பிரகாஷ். சாய் அபியங்கர் and ஜிவி பிரகாஷ் likes CM. என்னது? சாய் அபியங்கர் and ஜிவி பிரகாஷ் likes CM. சரியா? ஸோ சாய் அபியங்கர்னா யாரு? நம்மளோட சில்வர். G for gold, L for lithium, C for calcium, L for lead, C for calcium, M for magnesium, C for copper, M for mercury. ஐயோ, நீங்க இது வேற கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கல்ல. ஓகே, so C for copper, M for mercury. Okay, so Sai Abhyankar and GV Prakash likes LCM, likes CM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியரா? ஓகே, so இந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so first question, so C reacts only with steam and D is inert to water. Identify A, B, C and D. Okay, so A வந்து பார்த்தனா it should be one alkali metal, so sodium or potassium, B or D. Second, it reacts, B வந்து float ஆகும். So B வந்து என்னது? B வந்து எனக்கு float ஆகும். So calcium எனக்கு float ஆகும் இல்லையா? cold water-ஓட. மெக்னீசியமும் float ஆகும், ஆனா அது hot water-ஓட. Okay, so B வந்து calcium. Okay, C with steam, so iron, அது ஒண்ணு. D வந்து it is not reacting with water, so D is copper. Okay, so option B, question number 7 option B. What are the key products in the experimental action of steam on a metal? மெட்டலோட steam react ஆகுறப்ப எனக்கு என்ன ஆகும்? metal oxide and hydrogen gas form ஆகும். என்னது? metal oxide and hydrogen gas. எனக்கு என்ன form ஆகுது? metal oxide plus hydrogen gas எனக்கு form ஆகுது. எப்ப? steam ஓட react ஆகுறப்ப எனக்கு metal oxide and hydrogen gas form ஆகுது. சரியா? clear-ஆ? yes, clear-ஆ?
ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா metal with dilute acid. Metal when it is reacting with acid. என்னது? Metal when it is reacting with dilute acid. அது என்ன form பண்ணும் அப்படின்னு பார்த்தனா, அது என்ன form பண்ணும் பார்த்தனா, it will form salt and hydrogen gas. Okay, so metal எனக்கு oxygen-ஓட react ஆகுறப்ப என்ன ஆகும்? Metal எனக்கு oxygen-ஓட react ஆகுறப்ப என்ன ஆகும்? Metal எனக்கு வாட்டரோட ரியாக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும்? மெட்டல் எனக்கு இப்ப டைல்யூட் ஆசிடோட ரியாக்ட் ஆனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். மெட்டல் எனக்கு ஓகே, ஓகே, சோ மெட்டல் வந்து எனக்கு ஆசிடோட ரியாக்ட் ஆகுறப்ப எனக்கு சால்ட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு நிறைய எனக்கு ஹைட்ரஜன் பபிள் ஃபார்மேஷன் ஆகுது அதை வச்சு அந்த மெட்டல் எவ்வளவு ரியாக்டிவா இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, சோ இப்ப பார்த்தனா ஆக்டிவ் மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் dilute HCl or H2SO4. என்னது? ஆக்டிவ் மெட்டல்ஸ் எனக்கு ஈஸியா வந்து என்ன ஆகும்? ஆசிடோட ரியாக்ட் ஆகி அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு என்ன ஆகும்? எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் அது ரிலீஸ் பண்ணும் along with the chloride or sulfate salts. ஓகே, சோ ஆக்டிவ் மெட்டல்ஸ் எனக்கு HCl ஓட ரியாக்ட் ஆனா chloride salt கொடுக்கும். ஆக்டிவ் மெட்டல்ஸ் எனக்கு சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆனா அது சல்ஃபேட் சால்ட்ஸ் கொடுக்கும். சோ எனக்கு ஈஸியா வந்து ஹைட்ரஜன் கேஸும் வந்து ஃபார்ம் ஆகுது. ஈஸியா எனக்கு ஹைட்ரஜன் கேஸும் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? சோ இப்ப ரியாக்ஷன் பாருங்க, மெக்னீசியம் பிளஸ் HCl. ஓகே, மெக்னீசியம் எனக்கு HCl ஓட ரியாக்ட் ஆகுது. அப்ப மெக்னீசியம் குளோரைட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அடுத்த மெட்டல் ஜிங்க் எனக்கு H2SO4 ஓட ரியாக்ட் ஆகுறப்ப ஜிங்க் சல்ஃபேட் and ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது நம்மளோட அலுமினியம். அலுமினியம் when it is reacting with HCl it forms aluminum chloride and hydrogen gas. And iron when it is reacting with HCl it forms FeCl2 and hydrogen gas. Okay, so பசங்களா எல்லா ரியாக்ஷன்ஸ்ல என்னென்ன நம்மளோட காம்பவுண்ட் என்ன ஃபார்ம் ஆகுது? தாரிஷ் இதெல்லாம் ஷார்ப்பா வரீங்க, ஆனா இங்க தான் என்கிட்ட தான் நீங்க ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்டா? Okay, so இப்ப இதான் நம்மளோட different reactions. Okay, இப்ப based on the bubble evolution rates and heat release reactive with acids பார்த்தனா magnesium, aluminium பார்த்தனா magnesium, aluminium, zinc and iron. என்னது? magnesium na it is more reactive, இதான் நிறைய bubbles form ஆகும். அடுத்தது aluminium it will form more bubbles. Next iron, zinc it will form more bubbles. And next நம்மளோட அயன். ஓகே, சோ மாசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசி மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்க் அண்ட் அயன். ஓகே, சோ மாசி தான் வந்து நம்மளோட ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. மாசி. ஓகே, மாசி. ஓகேயா, கிளியரா? ஓகே, சோ ஹைட்ரஜன் கேஸ் தான் எனக்கு ரிலீஸ் ஆகுது. நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஓகே, சோ வாட் இஸ் த ரிலீஸ் ஆஃப் டெஸ்ட் ஃபார் ஹைட்ரஜன் கேஸ்? ஓகே, சோ வந்து எனக்கு என்ன ஆகுது? எனக்கு இங்க இருந்து என்ன ஆகுது? ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா if you bring a burning matchstick அந்த flame வந்து எனக்கு என்ன ஆகும்? flame வந்து எனக்கு pop sound-ஓட இது என்ன ஆகும்? it burns with a pop sound. என்னது? it burns with a pop sound. அப்ப நான் அதை என்ன சொல்லலாம்? அந்த கேஸ் வந்து எனக்கு ஹைட்ரஜன் கேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, so it burns with a pop sound. Okay, and the flame வந்து it burns with a pop sound அப்படின்னா this is the test for hydrogen gas. Okay, so this is hydrogen gas test. This is hydrogen gas test. Okay, so copper வந்து பார்த்தனா இது copper hydrogen reactivity seriesல copper வந்து எனக்கு பார்த்தனா reactivity seriesல copper எனக்கு reactivity seriesல இதான் வந்து இங்க நம்மளோட ஹைட்ரஜன் இதான் வந்து மிடில் டயர்னு வச்சுக்கோ. அது காப்பர் எனக்கு ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கு. காப்பர் எனக்கு ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கு. ஓகே, ஸோ இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் டைல்யூட் ஆசிட்ஸ். இந்த காப்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காப்பர் வந்து எனக்கு டைல்யூட் ஆசிடோட ரியாக்டே ஆகாது. காப்பர் எனக்கு டைல்யூட் ஆசிடோட ரியாக்டே ஆகாது. சரியா? அண்ட் அதே மாதிரி காப்பர் இட் வில் நாட் ஃபார்ம் எனி பபிள்ஸ். ஓகே, காப்பர் எனக்கு ரியாக்டே ஆகாது.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி reactivity சீரிஸ்ல அது கீழ இருக்கு. So it will not at all react. It will not at all react. சரியா? So special cases. சில ஸ்பெஷல் கேசஸ் வந்து பார்க்கலாம். அதுல வெரி இம்பார்ட்டன்ட் என்ன நம்மளோட நைட்ரிக் ஆசிட். ஓகே, ஸோ நம்மளோட நைட்ரிக் ஆசிட். ஸோ யூஸ்வலா மெட்டல் வந்து எனக்கு ஆசிடோட ரியாக்ட் ஆகுறப்ப எனக்கு ஒரு மெட்டல் சால்ட் பிளஸ் எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுமா? எஸ், ஹலோ, பாய் 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 தாரிஷ். Okay, thank you so much. Thank you so much, Kirtivasan. Okay. Okay, that's very good. Okay, இப்போ நம்மளோட நைட்ரிக் ஆசிட் என்னது? நம்மளோட நைட்ரிக் ஆசிட் பார்த்தனா இதுவுமே ஒரு ஆசிட். ஸோ இந்த நைட்ரிக் ஆசிடுமே எனக்கு மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூடா, தேங்க்யூடா. ஹலோ இனியா, ஹலோ இனியா. யார் யாரெல்லாம் இப்போ இங்கே இருக்கிறீங்க? இனியா நியூ ஸ்டூடெண்டா? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட நைட்ரிக் ஆசிட். ஓகே, ஸோ நைட்ரிக் ஆசிட் பார்த்தனா எனக்கு நைட்ரிக் ஆசிட் எனக்கு மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகுறப்ப எனக்கு என்ன ஆகாது? எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் இஸ் நாட் இவால்வ். என்னது? ஹைட்ரஜன் கேஸ் இஸ் நாட் அட் ஆல் இவால்வ். என்னது? ஹைட்ரஜன் கேஸ் எனக்கு இவால்வ் ஆகாது. என்னது? dilute HNO3 ஓட ரியாக்ட் ஆகுறப்ப எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகாது. ஸோ HNO3 is an exception. HNO3 is an exception. ஓகேயா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. நைட்ரிக் ஆசிட் இஸ் அ ஸ்ட்ராங். இப்போ உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் வந்து நைட்ரிக் ஆசிட் எனக்கு மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகாது அப்படின்னு வந்து கேட்கணும். அப்படி கேட்பாங்க. சரியா? ஹலோ மைதீஷ். ஓகேடா, மைதீஷும் இருக்கீங்க. இட்ஸ் வெரி குட். ஓகே, ஸோ ஏன் வந்து நம்மளோட நைட்ரிக் ஆசிட் வந்து நம்மளோட மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகி எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ யூஸ்வலாக எனக்கு மெட்டல்ஸ் வந்து அந்த ஆசிடோட ரியாக்ட் ஆகுறப்போ ஒரு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுமா? ஸோ இங்கேயுமே எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுது. அது ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுறதுக்கு பதிலாக எனக்கு என்ன ஆகும்? அந்த ஹைட்ரஜன் கேஸை H2O-வா மாத்திடும். என்னது? எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் பண்ணாம அந்த H2 is getting, it will get oxidized to H2O. அண்ட் அதே மாதிரி இந்த நைட்ரிக் ஆசிட் அதுவும் என்ன ஆகும்? அதுவும் ரெடியூஸ் ஆகி NO, NO2 இல்லை N2O கேஸஸ் எனக்கு ஃபார்ம் ஆகும். சரி, அதனால தான் எனக்கு நம்மளோட மெட்டல்ஸ் வந்து நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகிறப்ப ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகாது. ஏன்னா இது அந்த ஹைட்ரஜன் கேஸை ஆக்சிடைஸ் பண்ணி வாட்டராக மாற்றிடும். சரியா? ஏன்னா நைட்ரிக் ஆசிட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இது மற்ற சப்ஸ்டன்ஸும் ஆக்சிடைஸ் பண்ணும் அண்ட் இது வந்து ரெடியூஸ் ஆகிடும். இது ரெடியூஸ் ஆகி NO, NO2 அண்ட் N2O ஃபார்ம் பண்ணுது. சரியா? கிளியரா? ஸோ எக்ஸப்ஷன்ஸ் ஒன்லி மெக்னீஷியம். என்னது? மெக்னீஷியம் அண்ட் மேங்கனீஸ் மட்டும் என்ன பண்ணுமா? மேம் என்ன மேம் கதை? ஆமா, என்னதான் நைட்ரிக் ஆசிடோட இந்த மெட்டலோட ரியாக்ட் ஆகலனாலும் சைலண்டா இப்போ யாருமே ஒரு கிளாஸ்ல இருந்து ஹோம்ஒர்க்கே முடிக்கல அப்படின்னா 2 பேர் மட்டும் மேம் நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி யாருமே நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகல நம்ம மெட்டல்ஸ். ஆனா இந்த மெக்னீஷியம் அண்ட் மேங்கனீஸ் மட்டும் என்ன பண்ணும்? இது வந்து dilute HNO3 ஓட ரியாக்ட் ஆகி இது ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ போத் ஆர் கல்பிரிட்ஸ். ஓகே, ஸோ மெக்னீஷியம் பிளஸ் நைட்ரிக் ஆசிட் கிவ்ஸ் மெக்னீஷியம் நைட்ரேட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். புரியுதா? ஸோ இது ரெண்டுமே ரொம்ப கல்பிரிட்ஸ். என்னது? கல்பிரிட்ஸ் யாரு? நம்மளோட கல்பிரிட்ஸ் யாரு? நம்மளோட மெக்னீஷியம் அண்ட் மேங்கனீஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்வா ரீஜியா. பேரை கேட்டாவே சும்மா ஷைனிங்கா ரொம்ப கேட்கவே நல்லா இருக்குல்ல. இதான் நம்ம கிங் ஆஃப் சொல்யூஷன் சொல்லுவோம். என்னது? அக்வா ரீஜியாவை நம்ம கிங் ஆஃப் சொல்யூஷன் சொல்லுவோம். Okay, so this is a highly corrosive fuming yellow orange liquid. Okay, so ரொம்ப corrosive, ரொம்ப dangerous. இது கையில பட்டுச்சுன்னா கை வெந்து போயிடும். ஏன் மேம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம 3 parts of HCl and 3 parts of concentrated HCl and 1 part of nitric acid
ஓகே, ஸோ கான்சென்ட்ரேட்டட் HCl அண்ட் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடை நீ 3:1 ரேஷியோவில் எடுத்து மிக்ஸ் பண்ண அப்படின்னா யூ கெட் அ மிக்சர். அந்த மிக்சரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as Aqua Regia. ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as Aqua Regia. ஓகே ஓகே, ஸோ 3:1 ரேஷியோ. இதோட பவர் என்ன, இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா, இது வந்து இட் கேன் ஈவன் டிசால்வ் நோபல் மெட்டல்ஸ் லைக் கோல்ட் அண்ட் பிளாட்டினம். ஓகே, ஸோ யூஸ்வலா இந்த கோல்டு பிளாட்டினம்லாம் சுத்தமா என்ன ஆசிடோட ரியாக்டே ஆகாது. ஆனா அக்வா ரீஜியா ஈவன் கோல்ட் அண்ட் பிளாட்டினமையும் என்ன பண்ணும், பயங்கரமா வந்து டிசால்வ் பண்ணும். கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் தாரிஷ். ஓகே, ஸோ இந்த அக்வா ரீஜியா என்ன பண்ணும், கோல்ட் அண்ட் பிளாட்டினமையும் என்ன பண்ணும், அது வந்து டிசால்வ் பண்ணக்கூடும். சரியா? ஸோ கோல்ட் அண்ட் பிளாட்டினம் ரிஃபைனிங், அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் மெட்டல் ப்ராசஸிங்ல இந்த அக்வா ரீஜியாவை நம்ம யூஸ் பண்றோம். சரியா? ஸோ இதை ஹேண்டில் பண்றப்பயுமே நம்ம சேஃப்டியா, ரொம்ப சேஃபா செக்யூர்டா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது கையில பட்டுச்சுன்னா பயங்கர பவர், கையே வெந்து போயிடும், கையே வந்து வெந்து போயிடும். சரியா? ஸோ coming to the question, hydrogen gas is not evolved when a metal reacts with nitric acid. Correct. So assertion is right. ஏன்னா hydrogen gas, ஐயோ இது 10th standard CBSE டா. Okay, so assertion is right. Reason, nitric acid is a strong reducing agent and reduces the hydrogen produced to water. தப்பு. Okay, so ஏன் ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் கேஸை நம்ம நைட்ரிக் ஆசிட் என்ன பண்ணோம், இது வந்து ஹைட்ரஜன் கேஸை வாட்டரா, ஹைட்ரஜன் கேஸ் ஆக்சிடைஸ் பண்ணி வாட்டரா மாற்றிடும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஆனால் இது வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நைட்ரிக் ஆசிட் இஸ் நாட் அ ரெடியூசிங் ஏஜென்ட், திஸ் இஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது என்னது, திஸ் இஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் இது ஹைட்ரஜனை வந்து வாட்டரா வந்து மாற்றும் அண்ட் ஆக்சிடைஸ் பண்ணி. ஸோ அசர்ஷன் இஸ் ரைட் பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஓகே, அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டா? ஓகே, இப்ப கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அடுத்தது என்ன, நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே, மோர் ரியாக்டிவ் மெட்டல், நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து தம் ரூல். தம் ரூல் என்ன, மோர் ரியாக்டிவ் மெட்டல் டிஸ்பிளேசஸ் அ லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் ஃப்ரம் இட் சால்ட் சொல்யூஷன். ஓகே, ஒரு மெட்டல் சால்ட் சொல்யூஷன் இருக்கு, அந்த மெட்டல் சால்ட் சொல்யூஷன்ல நீ ஒரு மெட்டல் ஆட் பண்ற அப்படின்னா இந்த மெட்டல் அந்த மெட்டல் சால்ட் சொல்யூஷன்ல இருக்கிற மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணும். எப்ப டிஸ்பிளேஸ் பண்ணும், இந்த அடிஷ்னலா ஆட் பண்ற மெட்டல் அந்த சால்ட் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டலை விட மோஸ்ட் ரியாக்டிவா இருந்தா மட்டும்தான் அது அந்த சால்ட் சொல்யூஷன்ல இருக்கிற மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணும். சரியா? ஸோ ரியாக்ஷன் ரூல் என்ன, ஸோ A+B தான் வந்து ரியாக்ஷன். ஸோ A+BC gives AC+B. ஸோ A வந்து எனக்கு மோர் ரியாக்டிவா இருக்கணும், A வந்து எனக்கு மோர் ரியாக்டிவா இருக்கணும், அதாவது அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல அது மேல இருக்கணும். ஓகே, அப்புறம் அது அந்த சால்ட் சொல்யூஷன்ல இருக்கிற மெட்டல் வந்து அது கீழே இருக்கணும். சரியா? விச் மீன்ஸ் மேல இருக்கிற மெட்டல் இஸ் மோர் ரியாக்டிவ் அண்ட் கீழே இருக்கிற மெட்டல் இஸ் லெஸ் ரியாக்டிவ் இல்லையா? ஸோ எந்த மெட்டலை இது டிஸ்பிளேஸ் பண்ணணும்னு நினைக்குதோ அந்த மெட்டல் ஷுட் பி லீஸ்ட் ரியாக்டிவ் அண்ட் எந்த மெட்டல் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணணும்னு நினைக்குதோ அது ஷுட் பி மோஸ்ட் ரியாக்டிவ். சரியா? ஸோ A should be more reactive than B. என்னது, A வந்து should be more reactive than B. ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அயன் அண்ட் காப்பர் சல்ஃபேட். அயனையும் காப்பர் சல்ஃபேட்டையும் நான் போடுறப்ப எனக்கு அயன் சல்ஃபேட் அண்ட் காப்பர் மாறுது. என்னது, அயனை வந்து இந்த ரியாக்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே படிச்சிருப்பீங்க. அயன் எடுத்து நீ காப்பர் சல்ஃபேட்ல போடுற. ஓகே, எனக்கு காப்பர் சல்ஃபேட் யூஸ்வலா எனக்கு என்ன கலரா இருக்கும், ப்ளூ கலரா இருக்கும்.
Okay, so இந்த அயன் என்ன பண்ணும்? இந்த அயன் வந்து it is more reactive. This is more reactive than copper. It is more reactive than copper. So this iron is more reactive than copper. So this will displace a copper from copper sulfate. Okay, copper from copper sulfate. So இது இந்த இடத்துக்கு போயிட்டு இது FeSO4 plus copper எனக்கு மாறணும். Okay, so FeSO4 is pale green in color and எனக்கு copper எனக்கு வெளியில வந்துரும். So அதனால தான் அந்த அயன் நெயில் வந்து எனக்கு அப்படியே மேல ரெட்டிஷ் கலரா வந்து மாறிடுது. சரியா? So this is the displacement reaction. Okay, so so இப்ப Fe-க்கு பதிலா copper reactivity seriesல கீழ இருக்கக்கூடிய நம்மளோட ஹைட்ரஜனும் காப்பர் மேல தான் இருக்கு. ஸோ நம்மளோட கோல்டு எடுத்துக்கோ. ஸோ கோல்டை வந்து நான் வந்து போடுறேன் இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அப்படின்னா அது வந்து எனக்கு காப்பர் சல்ஃபேட்டில் காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணாது. ஏன்னா கோல்டு இஸ் லீஸ்ட் ரியாக்டிவ் தென் காப்பர். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இப்படியே உல்டாவாக எடுத்துக்கலாம். இப்போ காப்பரை நான் காப்பர் ஃபெரஸ் சல்ஃபேட்டில் போடுறேன். இப்போ எனக்கு ரியாக்ஷன் நடக்குமா? காப்பர் எனக்கு இந்த Fe டிஸ்பிளேஸ் பண்ணுமானா பண்ணாது. ஏன்னா Fe தான் இட் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ் தென் காப்பர். ஸோ Fe தான் எனக்கு காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணும். காப்பர் எனக்கு Fe டிஸ்பிளேஸ் பண்ணாது. ஸோ CuSO4 plus Fe ஃபார்ம் ஆகுது. ஓகே, எஸ் அது கெமிஸ்ட்ரியில டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். சாரி, பிசிக்ஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஆனா கெமிஸ்ட்ரியில டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இஸ் டிஃபரெண்ட். எஸ், ஆக்சுவலி எஸ். Okay, so next is zinc and copper sulfate. Okay, next என்னது? Zinc and copper sulfate. Zinc and copper sulfate. So zinc and copper sulfate la எனக்கு again zinc is more reactive than copper. So எனக்கு copper sulfate blue color, எனக்கு zinc sulfate and copper reaction வருது. Okay, so எல்லாத்துலயுமே உனக்கு reaction தான் ரொம்ப முக்கியம். Reaction is very very important. அடுத்தது என்ன? Zinc and iron sulfate. Zinc and iron sulfate. So zinc பார்த்தனா again more reactive than iron. ஸோ நீ அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸை ஞாபகம் வச்சா மட்டும்தான் உன்னால வந்து எழுத முடியும். ஓகே, ஸோ பசங்களா இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நீ வந்து என்ன பண்ணணும்? ப்ராப்பரா நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ஒவ்வொரு காம்பவுண்டோட கலர் உனக்கு தெரியணும். என்னது? காப்பர் சல்ஃபேட் இஸ் ப்ளூ கலர். என்னது? காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலர். ஃபெரஸ் சல்ஃபேட் இஸ் பேல் கிரீன். ஜிங்க் சல்ஃபேட் இஸ் கலர்லெஸ். ஓகே, அண்ட் ஓகே, ஸோ காப்பர் அண்ட் ஜிங்க் பார்த்தனா ஜிங்க் தான் மோர் ரியாக்டிவ். இப்போ நீ ஜிங்க் சல்ஃபேட்ல காப்பரை போட்டேன், ஏன்? காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ் தென் ஜிங்க். ஸோ காப்பர் cannot displace zinc. அப்போ எனக்கு no reaction. There will be no reaction. Okay, I think it is clear. Okay, so what is the solution color after 1 hour of placing iron nails in copper sulfate? So absolute அந்த solution color pale green மாறிடும். என்னது? pale green மாறிடும். Metallium displaces iron from FeSO4 but fails to displace aluminium from aluminium sulfate. அப்ப அந்த மெட்டல் வந்து எனக்கு ferrous sulfateல இருக்கக்கூடிய அயனை விட more reactive, ஆனா அலுமினியம் விட less reactive. So அது என்ன மெட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா reactivity series பாருங்க. So அப்ப எனக்கு zinc will be the right answer. So reactivity series எனக்கு fingertipsல வச்சா மட்டும்தான் I can actually answer the questions easily. சரியா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன? நம்மளோட தெர்மட் ரியாக்ஷன். என்னோட தெர்மட் ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் தெர்மட் ரியாக்ஷன் அண்ட் வெல்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் அ ஹைலி எக்ஸோதெர்மிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் யூஸ் இன் ஹெவி இண்டஸ்ட்ரியல் ரிப்பர்ஸ். என்னது? தெர்மட் ரியாக்ஷன் எனக்கு it releases lot of heat energy. Okay, so iron oxide and aluminium. என்னது? iron oxide and aluminium. Okay, iron oxide when it is reacting with aluminium எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? aluminium will be displacing என்னது? iron from iron oxide. So it is forming aluminium oxide plus Fe plus lot of heat energy is released. So this is actually a displacement reaction now. இது ஆக்சுவலா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான். ஆனா லாட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ இந்த ஹீட் எனர்ஜி ஜாஸ்தியா வரதுனால இந்த அயன் வந்து எனக்கு என்ன ஃபார்ம்ல வருமா? இந்த அயன் வந்து எனக்கு மோல்டன் ஃபார்ம்ல வருமா? என்னது? இந்த அயன் வில் பி மோல்டன் அயன். ஸோ மோல்டன் அயனா இருக்கும். சரியா? ஓகே,
ஸோ எனக்கு அயன் வில் பி இன் மோல்டன் லிக்விட் ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த மோல்டன் அயனை நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, இந்த மோல்டன் அயனை நாங்க என்ன பண்றோம்? இந்த மோல்டன் அயனை நான் இந்த ரயில்வே ட்ராக் இருக்கு பாத்தியா, இந்த ரயில்வே ட்ராக்ல இருக்கக்கூடிய கிராக்ஸ்ல நான் வந்து போட்டேன் அப்படின்னா அது அந்த கிராக்ஸ்ல போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது கூல் ஆனதுக்கு அப்புறம் இந்த அயன் வந்து என்ன ஆயிடும்? சாலிடா ஹார்டா வந்து மாறிடும். சரியா? இந்த மோல்டன் அயனை நான் என்ன பண்றேன்? அந்த கிராக்ஸ்ல போட்டோன்னே அது வந்து நான் வந்து அந்த கிராக்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி கிராக்டு மெஷின் பார்ட்ஸை நான் ரிப்பேர் பண்றதுக்கும் நான் என்ன பண்றேன்? இந்த மோல்டன் அயனை நான் வந்து யூஸ் பண்றேன். சரியா? So this is the use of thermite reaction. Okay, so this is a highly exothermic reaction. Okay, so iron வந்து எனக்கு molten stateல வந்து produce ஆகுது. So இங்க எனக்கு அலுமினியம் ஆக்சைடு தான் ஸ்லாக்னா என்னது? வேஸ்ட், தேவையில்லாத மெட்டீரியல். ஓகே, so தேவையில்லாத மெட்டீரியல் ஸ்லாகா வந்து எனக்கு ரிமூவ் ஆகுது. சரியா? கிளியரா? ஓகே, so this is a thermite reaction. So அதோட டைனமிக்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். A metal X is used in the thermite process. Thermite process என்ன metal use பண்றோம்? So என்ன metal use பண்றோம்? நம்ம aluminium use பண்றோம். So metal X is என்னது? This is aluminium. Okay, so when X is heated with oxygen it forms amphoteric oxide. Yes, correct தான். Aluminium oxygen ஓட react ஆனா amphoteric oxide, that is aluminium oxide. It reacts with both acids and bases. Okay, அது என்னது? Y என்னது? Y is Al2O3. Okay, identify X and Y. Okay, X is aluminium and Y is Al2O3. சரியா? Okay, aluminium powder is used in thermite welding of railway tracks because when heated with iron oxide, molten iron is obtained due to high heat. Okay, yes, clear? இப்போ நம்ம electronic configuration and stability பார்க்க போறோம். என்னது? electronic configuration and stability பார்க்க போறோம். This is very important, very important. So நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஒவ்வொரு எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஒவ்வொரு எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ அட்டாமிக் நம்பர் ஃபார் ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் ஆச்சும் உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு ட்ரிக் நான் வந்து நம்மளோட ஷார்ட்ஸ்ல நீ வந்து ஓல்டஸ்ட் ஷார்ட் போய் பார்த்தோன்னா அதுக்கான ஒரு ட்ரிக் வந்து சொல்லியிருப்பேன், அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் நீ ஞாபகம் வச்சுட்டேனாவே அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிடும். அதை வச்சு நீ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டலாமா? ஃபர்ஸ்ட் ஷெல் இட் வில் பி ஹோல்டிங் ஒன்லி 8, செகண்ட் ஷெல் ஃபர்ஸ்ட் ஷெல் 2 ஹோல்ட் பண்ணும், செகண்ட் ஷெல் 8 தான் ஹோல்ட் பண்ணும். ஓகே, தேர்ட் ஷெல்லும் 8 தான் அண்ட் ஃபோர்த் ஷெல் வில் பி 2. ஸோ அதை வச்சு நீ வந்து எலக்ட்ரான்ஸை பிரித்து போடலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ கடைசி ஷெல்ல எனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து லெஸ் தென் 4 இருந்துச்சுன்னா என்னது? வேலன்ஸ் ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் எனக்கு லெஸ் தென் 4 இருந்துச்சுன்னா எனக்கு அந்த எலிமெண்ட் என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸ் வில் பி லூஸ்ட். ஓகே, அப்போ அந்த எலிமெண்ட் வந்து இட் வில் லூஸ் எலக்ட்ரான்ஸ். சப்போஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து கிரேட்டர் தென் 4 இருந்துச்சுன்னா அந்த மெட்டல் வந்து என்ன ஆகும்? இட் வில் கெயின் எலக்ட்ரான். எதுக்கு மேம் லூஸ் பண்ணுது? எதுக்கு மேம் கெயின் பண்ணுது? டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி. என்னது? டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி. ஓகே, டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸோ 2,8,1. ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட் வந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அதோட பினல்டிமேட் ஷெல் முன்னாடி இருக்கிற ஷெல் வந்து இட் இஸ் ஹேவிங் 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ அது கம்ப்ளீட்டாக ஸ்டேபிள் ஆயிடுது இல்லையா? அது கம்ப்ளீட்டாக ஸ்டேபிள் ஆயிடுது இல்லையா? ஸோ இங்கே பார்த்தோன்னா எனக்கு வேலன்ஸ் ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, 7 எலக்ட்ரானும் லூஸ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஒரு எலக்ட்ரான் இதை கெயின் பண்ணுச்சு அப்படின்னா இது 8 எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வந்துடும். ஸோ தட் ஷெல் இஸ் ஸ்டேபிள். சரியா? ஸோ either electrons will be loosed or electrons will be gained. சரியா? ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணது ஒரு மெட்டல், ஒரு எலிமெண்ட் அப்படின்னா அந்த மெட்டலை நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as metal after losing electron it will form cation. இப்போ அந்த மெட்டல் வந்து எனக்கு எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஓகே, ஸோ ஒரு எலிமெண்ட் இல்லை, ஒரு ஆட்டம் எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா இட் வில் ஃபார்ம் கேட்டயான். ஓகே, பாசிட்டிவ் வித் சார்ஜ். இப்போ அதே ஆட்டம் எலக்ட்ரான் கெயின் பண்ணுச்சு அப்படின்னா இட் வில் ஃபார்ம் ஆனயான்.
which is negative. Okay, so cation na positive na எப்படி மேம் ஞாபகம் வச்சுப்பேன்? Cation, T for positive. Okay, clear? Valence and valency. Valence electron na outermost shell இருக்கக்கூடிய electron நான் valence electron சொல்வேன். சரியா? Okay, and valency is a combining capacity. Okay, so valency is a combining capacity. அது நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படினு பார்த்தனா, okay, for electrons for atoms having less than 4 valence electron, valency வந்து is equal to valence electrons. So இது ஒரு ஃபார்முலாவா நீ எழுதி வெச்சுக்கோ. For atoms having valence electrons less than 4, valency is equal to valence electron. இப்போ அந்த ஆட்டம்க்கு valence electron more than 4 இருந்துச்சுனா அதோட valency is 8 minus valence electron. சரியா? கிளியரா? Okay, இப்போ formation of ionic compounds. எது? Ionic compound எப்படி வந்து form ஆகுது? Okay, ஒரு compound ionic compoundல usually பார்த்தனா ஒரு cation and anion வந்து எனக்கு it will be together. இல்லையா? Cation and anion will be together. NCERT ன்றது CBSE booksலாம் வந்து அவங்க தான் வந்து form பண்றாங்க. Okay, yes. So usually பார்த்தனா நம்மளோட ionic bond எப்ப form ஆகும் அப்படினு பார்த்தனா ionic bond will be formed between cation and anion. Cationum anionum combine ஆகும். So cation வந்து it will lose electron and இந்த electron வந்து anion வந்து என்ன பண்ணும்? It will gain it. Cation வந்து எனக்கு போதும்பா, எனக்கு இந்த electron வேணாம், நான் லூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு விட்டுரும். இந்த electron எனக்கு வேணும்னு சொல்லிட்டு anion என்ன பண்ணிக்கும்? அந்த electron gain பண்ணிக்கும். ஓகே, ஸோ எனக்கு இது தேவையில்லைன்னு அது கொடுக்குது cation, anion எனக்கு அது தேவைன்னு வாங்கிக்குது. ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம என்னது அயானிக் பாண்ட் சொல்லுவோம், அயானிக் காம்பவுண்ட் சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துக்குமே நடுவில் என்ன பாண்ட் இருக்கு? அயானிக் பாண்ட் எனக்கு இருக்கு. ஓகே ஓகே, ஸோ சோடியம் பார்த்தனா சோடியம்ல எனக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான், சோடியமோட கான்ஃபிகரேஷன் இதுதான் 2,8,1. ஓகே, சோடியமோட கான்ஃபிகரேஷன் 2,8,1. இதுல எனக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? எனக்கு ஒன்று தான் இருக்கு. ஸோ இதுக்கு அந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். ஸோ இது யாருக்கிட்ட எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும், யாருக்கு எலக்ட்ரான் தேவையோ அதுக்கிட்ட தான் லூஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன மெட்டல்ஸ், என்னென்ன நான் மெட்டல்ஸ்க்கு யூஸ்வலாக வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை இல்லையா? அது வந்து எனக்கு சோடியமோட வரும். எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தேவை, நீ என்கிட்ட குடு அப்படின்னு வரும். சரியா? ஸோ இது இதோட எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. லூஸ் பண்ணிட்டேன்னா சோடியம் ஆஃப்டர் லூசிங் இட் வில் ஃபார்ம் 2,8. ஓகே, ஸோ இட் வில் ஃபார்ம் சோடியம். நல்லா கவனிங்க, சோடியம் எனக்கு எலக்ட்ரான் என்னது? சோடியம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி இட் வில் ஃபார்ம் Na+. ஓகே, மெட்டல் தான் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும். என்னது? மெட்டல்ஸ் தான் it will lose electron. Okay, so Na இது 2,8,1. okay, so it will lose electron and become Na+. 2,8 plus 1 electron. சரியா? கிளியரா? ஓகே, இப்போ நம்மளோட குளோரின் which is a non-metal. இதுக்கு ஆல்ரெடி 7 valence electrons இருக்கு, இதுக்கு ஒரு valence electron தேவை. ஸோ non-metals என்ன ஆகும்? Non-metals will gain electron. ஸோ குளோரின்க்கு ஆல்ரெடி 2,8,7. ஸோ இது எலக்ட்ரானை கெயின் பண்ணி it will become anion Cl minus 2,8,8. சரியா? கிளியரா?
ஓகே, இது எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர்ல நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்? ஓகே, ஸோ சோடியம் எதை கொடுக்க போகுது? சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுக்க போகுது இல்லையா, லூஸ் பண்ண போகுது. அந்த ஒரு எலக்ட்ரானை மேல நீ ஸ்டாரா வந்து என்ன பண்ண, ரெப்ரசென்ட் பண்ணு. ஓகே, அண்ட் குளோரின் கிட்ட ஆல்ரெடி என்னது 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆல்ரெடி 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ சோடியமோட வேலன்ஸ் எலக்ட்ரானை நீ ரெப்ரசென்ட் பண்ணு, அண்ட் குளோரினோட வேலன்ஸ் எலக்ட்ரானை நான் டாட்ஸா வந்து வச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது? திஸ் எலக்ட்ரான் இஸ் ஷிஃப்டட் ஹியர். அப்ப என்ன ஆகும்? சோடியம் வந்து அந்த எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் ஃபார்ம் சோடியம் பிளஸ், அண்ட் குளோரின் வந்து அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் பிகம் Cl மைனஸ். இப்போ பாத்தீங்கன்னா சாரி, இது வந்து இல்ல ஆக்சுவலா. ஓகே, இது இல்ல. 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ் இதுல இருக்கு. அண்ட் இதுல வந்து அந்த எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெனல்டிமேட் ஷெல்ல எனக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. புரியுதா? புரியுதா? சோ இது வந்து எனக்கு கேட்டயான், இது வந்து எனக்கு கேட்டயான், and this is anion. Okay, this is cation and this is anion. So positive charge negative charge க்கும் நடுவுல ஒரு attraction இருக்கு இல்லையா, because opposite charges attract each other. அந்த attraction தான் நம்ம என்ன சொல்றோம்? electrostatic attraction. Okay, so அதனால தான் இந்த ரெண்டு ionsக்கு நடுவுல ஒரு bond இருக்கு. அது this is very strong. Okay, so எதனால? electrostatic forceனால. so இதான் ionic compounds. so அதனால தான் எனக்கு இந்த compounds வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, because they have a strong electrostatic attraction. okay, so எனக்கு இது crystal lattice தான் இருக்கும். so ionic compound ஓட definition என்ன? compounds formed by the complete transfer of electrons from a metal to a non-metal. metal ல இருந்து ஒரு electron கம்ப்ளீட்டா எனக்கு non-metalக்கு transfer ஆகுது. அதுதான் நான் என்ன சொல்றேன்? I call this as ionic compound formation. ionic bond எனக்கு இப்படிதான் ஃபார்ம் ஆகுது. I hope so it is clear for you. okay, அடுத்தது நம்ம மெக்னீசியம் ஆக்சைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். anion and cation. cationல so மெக்னீசியம் and ஆக்சிஜன், இதுக்கு நடுவுல எனக்கு எப்படி வந்து பாண்ட் ஃபார்ம் ஆக போகுது? so மெக்னீசியமோட கான்ஃபிகரேஷன் என்ன? மெக்னீசியமோட கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா 2,8,2. so வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? 2. so இதை நீ மெக்னீசியம் வந்து இந்த 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும். அதோட ஈக்குவேஷன் என்ன? மெக்னீசியம் will give 2 electrons. Mg2 electrons 2 electrons விட்டதுக்கு அப்புறம் Mg2 plus ஆயிடும், 2 electrons is lost. ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 2,6. so இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 2. சாரி, வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. so how many more electrons it needs? இதுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. okay, so ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. so oxygen it will gain 2 electrons, it becomes O2 minus anion. ஓகேயா? ஓகேயா? புரியுதா? ஓகே, சோ இந்த மெக்னீசியம் 2 எலக்ட்ரானை விடுது, இந்த 2 எலக்ட்ரானை நம்மளோட ஆக்சிஜன் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. இப்ப டாட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம எப்படி வரையறது? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது? டாட் ஸ்ட்ரக்சர்ல எப்படி வரையறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்றேன்டா, நேத்து ஆக்சுவலா 9th ஸ்டாண்டர்ட்க்கு தான்டா நான் எடுத்தேன். ஓகே, so மெக்னீசியம்ல அதோட வேலன்ஸ் எலக்ட்ரானை நான் டாட் ஸ்ட்ரக்சரா ரெப்ரசென்ட் பண்ணேனா, so this is மெக்னீசியம், 2 வேலன்ஸ் எலக்ட்ரானா. ஓகே, so and ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எனக்கு 6. ஓகே, ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? எனக்கு 6. okay, so இந்த 2 எலக்ட்ரானுமே it will be transferred to oxygen. so magnesium it will lose 2 electron and becomes magnesium 2 plus, and oxygen after gaining 2 electrons it will form O2 minus. பசங்களா, இந்த representation is very important. எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் உனக்கு ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும். சரியா? overall reaction. என்னது? overall reaction. okay, this is a correct reaction, magnesium oxide. புரியுதா? புரியுதா? okay, so magnesium chlorideக்கு நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க. okay, நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க. okay, so பாருங்க, which option correctly shows the formation of magnesium oxide? இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? so magnesium 2 plus oxygen 6.
Okay. Okay, so this is the correct reaction. Select the ionic compounds. இதுல எதெல்லாம் ionic compounds? So this is positive, negative. இது வந்து positive, negative. Okay, so B and C, these are ionic compounds. HCl and CCl4 are the covalent compounds. சரியா? So B and D is the right answer. Okay, fine. Okay. Yes, இப்போ properties of ionic compounds பார்க்கலாம். என்னது? Properties of ஸ்டேட் போர்டுக்கு வீடியோ போட்டுட்டு தான்டா இருக்கும். நேத்து கூட எடுத்தேன் நான் ஒரு செஷனு. ஓகே, ஸோ நம்ம அயானிக் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா அதோட பிசிக்கல் நேச்சர் பார்த்தோன்னா தே ஆர் ஹார்ட் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது யூஸ்வலா தே ஹேவ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதனால தே ஆர் ஹார்ட் ஸ்ட்ராங் சாலிட்ஸ். ஓகே, ஆனா அதை நீ உடச்ச அப்படின்னா ப்ரெஷர்ல உடச்சன்னா அது பீஸா பிரிட்டிலா உடஞ்சு போயிடும். அண்ட் தே ஹேவ் ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா because of strong interionic force of attraction. Why ionic compounds have high melting point அப்படின்னு கேட்டா நீ ப்ராப்பரான ரீசன் எழுதணும். அண்ட் ஏன்னா CBSE 2023 பேப்பர்ல கேட்டிருக்காங்க. Solubility பார்த்தனா they are generally soluble in polar solvents. Okay, water அப்படின்ற polar solventல dissolve ஆகுமே தவிர்த்து ஆர்கானிக் சால்வெண்ட்ல இது dissolve ஆகாது. அண்ட் கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பார்த்தனா யூஸ்வலா solid stateல it will not conduct electricity. Okay, உனக்கு கேட்பாங்க electrical conductivity of ionic compounds. solid stateல இது crystal lattice-ஆ இருக்கும். ஸோ ions எனக்கு தனித்தனியா இருக்காது, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு இருக்காது. ஸோ எனக்கு solid formல it will not conduct electricity. ஆனா எனக்கு molten or aqueous stateல பார்த்தனா எனக்கு இந்த சார்ஜஸ்லாம் ஃப்ரீ ஆயிடும். ஸோ they are highly conductive. ஏன்னா இந்த ஸ்ட்ராங் இந்த ஹீட் சப்ளை பண்றதுனால அதை மெல்ட் பண்றதுக்கு நம்ம நிறைய ஹீட் சப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து இந்த அயோனிக் காம்பவுண்ட்ஸ் பாண்ட் எல்லாம் என்ன ஆயிடும், பிரேக் ஆயிடும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட் ஆயிடும். ஸோ அதனால என்னது, இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. எஸ், இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லாம் நம்ம முடிச்சிடலாம்டா. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கமிங் டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ பேசிக் டெர்மினாலஜி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ மினரல்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, நம்மளோட எர்த் கிரஸ்ட்ல, நம்மளோட எர்த்தோட அந்த கிரஸ்ட் லேயர்ல சில எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நேச்சுரலாகவே எனக்கு வந்து அக்கரா இருக்கு, சில எலிமெண்ட்ஸ்லாம் நேச்சுரலாகவே இருக்கும் பார்த்தியா, அதுதான் நான் என்ன சொல்லுவேன், ஐ கால் திஸ் அஸ் மினரல்ஸ். ஓகே ஓகே, ஸோ கிளேல பார்த்தோன்னா அலுமினியம், சிலிக்கா அதெல்லாம் இருக்கு, அலுமினியம் சிலிக்கான்லாம் இருக்கு, சாண்ட்ல சிலிக்கா இருக்கு. ஓகே, ஸோ நேச்சுரலி அக்கரிங் கெமிக்கல் எலிமெண்ட்ஸை நம்ம மினரல்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் வாட் டு யூ மீன் பை ஓர்ஸ்? ஓகே, ஸோ சில மினரல்ஸ்ல எனக்கு ஒரு பர்டிகுலர் எலிமெண்டோட கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதை நான் வந்து என்ன சொல்லுவேன், நான் ஓர்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மினரல்ல எனக்கு அலுமினியமோட கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா தட் இஸ் அலுமினியம் ஓர். ஓகே, ஸோ ஹெமடைட் அப்படின்ற ஓர் பார்த்தோன்னா ஹெமடைட் இஸ் அன் அயன் ஓர், ஏன்னா அதுல எனக்கு அயன் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் பாக்சைட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அலுமினியம். அலுமினியம் ஓர் வந்து it is bauxite is an example of aluminum ore. இதுல எனக்கு அலுமினியம் ஜாஸ்தி கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும். ஸோ ஈஸியா நம்ம அதுல என்ன பண்ணலாம், பாக்சைட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மினரல்ஸுமே வந்து நான் ஓர்ன்னு சொல்ல முடியாது, ஆனா எல்லா ஓர்ஸையும் நான் வந்து மினரல்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, கேங். ஓகே, ஸோ இந்த ஓர்ஸ்ல வந்து எனக்கு இப்போ மெயினான மெட்டல் எலிமெண்ட் ஒன்று இருக்கு, அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற இம்பியூரிட்டிஸை நான் என்ன சொல்லுவேன், அதை நான் என்ன சொல்வேன், கேங்குன்னு நான் வந்து சொல்வேன். ஓகே, அதை நான் கேங்குன்னு சொல்லுவேன். ஓகே, வாட் டு யூ மீன் பை என்ரிச்மெண்ட் ஆர் கான்சென்ட்ரேஷன்? என்ரிச்மெண்ட் ஆர் கான்சென்ட்ரேஷன்னா என்ன? Okay, so the physical or chemical process of removing gang from the mined ore.
ஓகே, இந்த ஓர்ல இருக்கக்கூடிய இந்த கேங்கை ரிமூவ் பண்ணி அந்த மெயினான அந்த மெட்டலை மட்டும் எடுக்கிற அந்த ப்ராசஸ் தான் நான் என்ன சொல்வேன், என்ரிச்மெண்ட் இல்லைனா கான்சென்ட்ரேஷன் சொல்லுவேன். ஓகே, அதான் நான் என்ன சொல்வேன், நான் கான்சென்ட்ரேஷன் சொல்லுவேன். ஓகே, ஸோ மைனிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன், நெக்ஸ்ட் அந்த கிரஷ்டு ஓர் வந்துருது, அந்த இப்போ ஓர் வந்து கேங்கோட இருக்கு, இப்போ அந்த கேங்கை வந்து நான் என்ன பண்றேன், ரிமூவ் பண்ணிட்டு மெயினான அந்த பியோர் ஓர் மட்டும் எடுக்கிறேன். அப்புறம் தான் அந்த ஓர்ல இருந்து நான் என்ன பண்றேன், நான் மெட்டல் எடுக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸாக இருக்கு. ஸோ நீ அந்த இம்பியூரிட்டிஸ் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட், வாஷிங், இல்லை மேக்னெட்டிக் செப்பரேஷன், ப்ரோத் ஃப்ளோட்டேஷன், இது மூலமாக நீ என்ன பண்ணலாம், அந்த மெட்டல் ஓரை நீ என்ரிச் பண்ணலாம், இல்லை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் பேசிக் டெர்மினாலஜி இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். சரியா? ஓகே, ஸோ ரியாக்டிவிட்டி அண்ட் நேச்சுரல் ஓர்ஸ் பார்த்தோன்னா, ஸோ ஒவ்வொரு மெட்டலையுமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் மூலமாக சொல்லுங்க ஜான். சால்ட் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகாமலே எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுமா? ஆக்சுவலா எலக்ட்ரிசிட்டி எப்ப கண்டக்ட் பண்ணும் அப்படின்னா, when the metals when they are in dissolved state, அது சார்ஜஸா எனக்கு செப்பரேட் ஆகுது அப்படின்னா they can conduct electricity. Okay, they can conduct electricity. Okay, so highly reactive metals என்னது, நம்மளோட highly reactive metals. ஒவ்வொரு மெட்டல்ஸையும் நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் மூலமா என்ன பண்ணணும், ஒவ்வொரு மெட்டல்ஸையும் நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் மூலமா நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் என்ன, நம்மளோட மேல் அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 அதெல்லாம் ஹைலி ரியாக்டிவ், அதெல்லாம் வந்து யூஸ்வலா மோஸ்ட் ரியாக்டிவ். ஸோ யூஸ்வலா அது எப்படி இருக்காது, அது ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்காது, நெவர் ஃபவுண்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். யூஸ்வலா அது எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் மூலமா தான், இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் மூலமா தான் அதோட பியூர் மெட்டலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ மாடரேட்லி ரியாக்டிவ் மெட்டல், அந்த மிடில் டயர்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா அது கார்பனேட்ஸாவோ ஆக்சைட்ஸாவோ சல்ஃபைட்ஸாவும் எனக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதுல இருந்து அந்த மெட்டலை நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீ இந்த ஓர்ஸை ஃபர்ஸ்ட் ஆக்சைட்ஸா மாற்றணும், அண்ட் நெக்ஸ்ட் அதை கார்பனை வச்சு ரெடியூஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு நீ எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் மெத்தட் மூலமா நீ என்ன பண்ணுவ, நீ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவ. அண்ட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீ வந்து ஓர்ஸை வந்து ஆக்சைட்ஸா கன்வெர்ட் பண்ணுவ, அப்புறம் இதை கார்பனோட ரெடியூஸ் பண்ணி பண்ணனா யூ கெட் த மெட்டல். சரியா? அண்ட் லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் பார்த்தோன்னா இது யூஸ்வலா எந்த ஒரு எதோடைய ரியாக்டிவா இல்லாம இருக்கும். ஸோ அதனால தே ஆர் ஃபவுண்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். என்னது, இது ஃப்ரீ ஆர் நேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். அதனால தான் இந்த சில்வர் கோல்டு எல்லாம் எனக்கு சில்வர் அண்ட் கோல்டாவே இருக்கும், வேற எந்த ஒரு ஆக்சிஜனோடையோ சல்ஃபரோடையோ எல்லாம் ரியாக்ட் ஆகாது. சரியா? ஸோ காப்பர், சில்வர் அண்ட் மெர்க்குரி ஆர் ஃபவுண்ட் இன் கம்பைன்ட் ஸ்டேட் as ஆக்சைட்ஸ் ஆர் சல்ஃபைட். ஓகே, ஸோ இது ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, நல்லா பாருங்க. ஸோ காப்பர், சில்வர் அண்ட் மெர்க்குரி மட்டும் யூஸ்வலா கம்பைன் ஸ்டேட்லயும் இருக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட யூஸ்வலா பார்த்தோன்னா the ores of many moderately active metals வந்து யூஸ்வலா எனக்கு ஆக்சைட்ஸா தான் இருக்கும். ஓகே, யூஸ்வலா இந்த மாடரேட்லி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் யூஸ்வலா ஆக்சைட்ஸா தான் இருக்கும். சரியா? ஸோ ஆக்சிஜன் இஸ் ஹைலி ரியாக்டிவ், ஏன்னா அதான் ஜாஸ்தியா இருக்கிறதுனால யூஸ்வலா எல்லா மாடரேட்லி ரியாக்டிவ் மெட்டல்ஸுமே எனக்கு ஆக்சைட்ஸா இருக்கும். எஸ், நம்ம பிசிக்ஸ் பாலா தமிழ்நாட்டில் நம்ம ஜெய் கிளாஸஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பட் வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ மிடில் ஆஃப் த ஆக்டிவிட்டி சீரீஸ். ஓகே, இப்போ நம்ம மெட்டல்ஸ் என்னென்ன மிடில் ஆஃப் த ஆக்டிவிட்டி சீரீஸ்ல இருக்கிற மெட்டல்ஸை நான் எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ யூஸ்வலா கார்பனேட் ஓர்ஸாவோ சல்ஃபைட் ஓர்ஸா தான் இது இருக்கும்னு நான் சொன்னேன்னா, இப்போ நான் இதோட மெத்தட் என்ன, அந்த ஓர்ஸை நான் வந்து ஆக்சைட்ஸா கன்வெர்ட் பண்ணணும். என்னது, நான் அந்த ஓர்ஸை ஆக்சைட்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை they are converted into metal oxides. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா மெட்டல் ஆக்சைட்ல இருந்து அந்த மெட்டலை ரெடியூஸ் பண்றது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி. அதனாலதான் ஃபர்ஸ்ட் கார்பனேட் ஆர் சல்ஃபைடு இருந்தா அதை நம்ம ஆக்சைட்ஸ்க்கா மாத்திக்கிறோம், அதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் பண்றது ஈஸி. சரியா? ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் சல்ஃபைடா இருந்தாலும் சரி, கார்பனேட் ஓரா இருந்தாலும் சரி, அதை ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டல் ஆக்சைடு ஓரா மாத்திக்கிறோம். ஓகே, இப்ப கார்பனேட் ஓரையோ சல்ஃபைடு ஓரையோ எப்படி மெட்டல் ஆக்சைடா நம்ம மாத்துறது? ஓகே, so sulfide ores we use a process called as roasting. Okay, so
ரோஸ்டிங் அப்படின்னா ஹீட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஏர். என்னது? ஓர்ஸை நான் வந்து எக்ஸஸ் ஏர்ல நான் வந்து ஹீட் பண்ண அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரோஸ்டிங். ஓகே, ஸோ சல்ஃபைடு ஓர்ஸை தான் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், நான் வந்து ரோஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஆர்எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சல்ஃபைடு ஓர்ஸை நான் வந்து ரோஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஜிங்க் சல்ஃபைடு when I'm eating in the presence of excess air அது மெட்டல் ஆக்சைடா எனக்கு மாறுது. வித் எக்ஸாம்பிள் சொல்லணும். அப்புறம் கார்பனேட் ஓரை எப்படி மெட்டல் ஆக்சைடா மாற்றுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் தட் யூ யூஸ் த ப்ராசஸ் கால்சினேஷன். ஓகே, ஸோ கார்பனேட் ஓர் கால்சினேஷன்னா என்ன? ஈட்டிங் ஸ்ட்ராங்லி இன் த லிமிட்டட் ஏர். ஓகே, லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன்ல நீ ஹீட் பண்ண அப்படின்னா அதை நான் கால்சினேஷன் சொல்லுவேன். ஓகே, ஸோ கால்சினேஷன் இஸ் ஃபார் கார்பனேட், சிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ கார்பனேட் ஓரை நான் வந்து லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்றப்ப இட் கிவ்ஸ் ஆக்சைட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ எனக்கு இங்க என்ன கேஸ் ஃபார்ம் ஆகுது? சல்ஃபர் டை ஆக்சைடு, இங்க எனக்கு கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆக்சைடு ஓரா மாத்திட்டேன், ரெண்டுத்தையும் ஆக்சைடு ஓரா மாத்திட்டேன். இப்போ நான் வந்து அதுல இருந்து மெட்டல் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு ரெடியூஸ் திஸ் மெட்டல் ஆக்சைடு இன்டு மெட்டல். எப்படி? இதை நான் வந்து யூசிங் அ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, இப்போ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி யூஸ்வலா கார்பனோட நம்ம என்ன பண்ணுவேன், ரியாக்ட் பண்ணி வச்சேன் அப்படின்னா இந்த மெட்டல் ஆக்சைடை இட் வில் பி கன்வெர்டட் இன்டு மெட்டல். இட் வில் பி கன்வெர்டட் இன்டு மெட்டல். புரியுதா? So this is how you are extracting metals from in the middle of the activity series. Okay, okay, இப்போ extracting metals low in the activity series. என்னது? extracting metals low in the activity series, அதாவது unreactive metals. இதை நான் வந்து எப்படி extract பண்ண போறேன்? for 3 marks நீ அந்த equation எழுதணும். ஓகே, ஸோ 3 பாயிண்ட் எழுதலாம். ரோஸ்டிங்னா ஹீட்டிங் த ஓர்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆக்சிஜன், கால்சினேஷனா ஹீட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லிமிட்டட் ஆக்சிஜன். ஓகே, அண்ட் அதே மாதிரி ரோஸ்டிங் இஸ் ஃபார் சல்ஃபைட் ஓர்ஸ், கால்சினேஷன் இஸ் ஃபார் கார்பனேட் ஓர்ஸ். அடுத்தது ஹீட்டிங் ரோஸ்டிங்க்கு ஒரு ஈக்குவேஷன் எழுது அண்ட் நம்மளோட கால்சினேஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுது. 3 பாயிண்ட் வந்துருச்சா? இப்போ லோ ரியாக்டிவிட்டி பார்த்தோன்னா இது வந்து யூஸ்வலாக எனக்கு அன்ரியாக்டிவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை வந்து நீ என்ன பண்ணலாம், ஹீட்டிங் அலோன் இன் ஏர். ஓகே, ஹீட்டிங் யூஸ்வலாக நீ வந்து ஆக்சிஜனோட ஹீட் பண்ணாவே போதும், அதை வச்சு நீ வந்து என்ன பண்ணிடலாம், அதுலேருந்து மெட்டல்ஸ் எடுத்துடலாம். ஸோ மெர்க்குரி ஃப்ரம் சினபார், இது மெர்க்குரி இன் சினபார். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் ரோஸ்டிங். ஓகே, ஸோ HGS சினபார்லேருந்து நான் வந்து HG எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நான் ரோஸ்டிங் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, HGSலேருந்து எனக்கு HGO ஃபார்ம் ஆகுது. ஓகே, HGSலேருந்து HGO ஃபார்ம் ஆகுது. அடுத்தது செல்ஃப் ரிடக்ஷன். ஓகே, இப்போ நீ கண்டினியூஸா இதை ஹீட் பண்ணிட்டே இருக்கிறப்ப இந்த என்ன ஆகும், HGO வந்து எனக்கு டைரக்டா ஹீட் பண்ணிட்டே இருக்கிறப்ப HGO எனக்கு HGன்னு டைரக்டா அது HGயாவே கொடுத்துரும். ஸோ செல்ஃப் ரிடக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் செல்ஃப் ரிடக்ஷன். ஸோ 2 ப்ராசஸ், ரோஸ்டிங், அதில் நீ எக்ஸஸ் ஹேர்லெஸ் ஹீட் பண்ணுறப்ப எனக்கு ஆக்சைடாக மாறுது. நெக்ஸ்ட் என்னது, நம்மளோட செல்ஃப் ரிடக்ஷன். ஓகே, செல்ஃப் ரிடக்ஷன்ல அது ஹீட் பண்றப்ப உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மெட்டலா வந்து மாறிடுது. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய தடவை இது நிறைய பேர் பசங்க விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இதுல நிறைய கேட்பாங்க. மெர்க்குரியும் சினபாரும் வந்து சேம் கிடையாது. HGS தான் நான் சினபார்னு சொல்லுவேன். சரியா? ஓகே, அடுத்தது என்ன, காப்பர் ஃப்ரம் காப்பர் கிளான்ஸ். காப்பர் கிளான்ஸா Cu2s. அதுக்கு 2 ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ஷியல் ரோஸ்டிங். என்னது? பார்ஷியல் ரோஸ்டிங். ஸோ காப்பர் கிளான்ஸை நான் வந்து பார்ஷியலாக ரோஸ்ட் பண்ணுறப்ப ஐ கெட் காப்பர் ஆக்சைடு. பசங்களா இந்த ஈக்குவேஷன் தான்டா கஷ்டம், எனக்கு புரியுது, ஆனால் நீ ப்ராக்டிஸ் வித் ப்ராக்டிஸ் யூ கேன் கெட் இட். ஓகே, ஸோ பார்ஷியல் ரோஸ்டிங், அப்போ எனக்கு Cu2O ஃபார்ம் ஆகுது. அடுத்தது ஆட்டோ ரிடக்ஷன். அடுத்தது என்ன, ஆட்டோ ரிடக்ஷன். ஓகே, ஸோ இந்த Cu2O ரிமைனிங் Cu2S ஓட ரியாக்ட் ஆகி எனக்கு Cu ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட்ல இருக்க ஈக்குவேஷனை வச்சு உனக்கு பயங்கரமா கொஸ்டினை மாத்தி மாத்தி கச்சா முச்சான்னு கேட்பாங்க. ஆனா நம்ம விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு இது நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா கன்ஃபியூஸ் ஆகிற விஷயத்துலலாம் நம்ம CBSE நோண்டி நோண்டி கேட்பாங்கல்ல. ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல்ஸ் அட் த டாப் ஆஃப் த ஆக்டிவிட்டி சீரீஸ். ஓகே, இங்க நம்ம கார்பன் ரிடக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, யூஸ்வலா அங்க மெட்டல் ஆக்சைட்ஸா இருக்கிறத நம்ம மெட்டல் எடுத்துட்டு வர்றதுக்கு கார்பன் யூஸ் பண்ணும், கார்பன் ரிடக்ஷன் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே அது ஃபெயில் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ்
இது வந்து they have much strong affinity for oxygen than carbon. Okay, so கார்பனை விட நம்ம highly reactive metals ஆக்சிஜன் இதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கார்பன் வந்து அதோட ஆக்சைட்ஸ் என்ன பண்ணாது, கார்பன் வந்து இந்த என்ன பண்ணாது, இந்த Na கூட கம்பைன் ஆக முடியாது. ஏன்னா NAக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள அந்த லவ் வந்து ஜாஸ்தி. ஸோ அந்த பாண்டை பிரேக் பண்ண முடியாது. ஸோ NaO எனக்கு ஃபார்ம் ஆகாது, Na2O எனக்கு ஃபார்ம் ஆகாது. சாரி, எனக்கு Naவும் கார்பனும் எனக்கு ஃபார்ம் ஆகாது. Na2O அப்படியே தான் இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ ரியாக்ஷன். ஸோ அதனால கார்பன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால we use electrolytic reduction. இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் their molten chlorides or oxides. என்னது, அந்த மெட்டலோட molten chloride or oxides இருந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ when current passes through the molten sodium chloride, என்னது, அந்த molten sodium chloride நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ Na plus and Cl minus தான் இருக்கு. Cathode and anode reaction. So this is cathode and this is anode. Cathode is negative, anode is positive. Okay, so cathode la enna nadakkum appdin pathana, cathode la sodium ion gain electrons. Enadha, inga vandu actually Na plus and Cl minus irukuma. Okay, so cathode la pathana எனக்கு என்ன ஆகும், sodium will gain electrons. Okay, Na plus இருக்கா, Na plus electron gives Na. So இது எல்லாமே Na plus electrons gain பண்ணி சோடியம் மெட்டலா இது வந்து கேத்தோட்ல அக்யூமுலேட் ஆயிடும். ஓகே, சோடியம் மெட்டலா இது கேத்தோட்ல அக்யூமுலேட் ஆயிடும். சரியா, ஆனோட்ல பார்த்தனா குளோரைட் அயான் லூஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ கேத்தோட்ல இங்க கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது. கேத்தோட்ல எனக்கு என்ன நடக்குது, கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா என்ன, ரிடக்ஷன். ஆனா என்ன, ஆனோட்ல எனக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன்னா லூஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்ம Cl மைனஸ் அயான் என்ன ஆகுது, அது வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணி Cl2 பிளஸ் எலக்ட்ரான் கொடுக்குது. ஸோ குளோரின் கேஸ் எனக்கு இங்க ரிலீஸ் ஆயிடும். Cl2 கேஸ் எனக்கு ஆனோட ரிலீஸ் ஆயிடும். புரியுதா? எஸ், ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், கேத்தோட்ல ரிடக்ஷன், ஆனோட்ல ஆக்சிடேஷன். கேத்தோட் இஸ் நெகட்டிவ், ஆனோட் இஸ் பாசிட்டிவ். கேத்தோட்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ், ஆனோட்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ், என்ன கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் கேட்கலாம். So you have to be very careful with this concept. Okay, you have to be very clear. Okay, so இப்போ எல்லா மெட்டல்ஸையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், மாடரேட்லி ரியாக்டிவ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மெட்டல்ஸா எடுத்துட்டு வந்துட்டோம். Okay, cathode is, cation is positive, and cathode is negative. சரியா? ஓகே, சோ இப்போ எல்லா மெட்டல்ஸ் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இத என்ன பண்ண போறோம், நம்ம ரீஃபைன் பண்ண போறோம். ரீஃபைனிங்னா என்ன, ரீஃபைனிங் அப்படினா ஓகே, பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஓகே, எதுக்கு அப்படின்னா இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலமா நிறைய இம்பியூரிட்டிஸ் எனக்கு இருக்கு, இந்த இம்பியூரிட்டிஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ என்னென்ன, ஸோ காப்பர் ரிஃபைனிங். ஸோ இதுக்கு நம்ம எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ கேத்தோட் நெகட்டிவ், கேத்தோட்ல நம்ம என்ன எடுக்கிறோம், நம்ம பியூர் காப்பர் எடுத்துக்கிறோம். ஓகே, காப்பர் ரிஃபைனிங் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஓகே, ஆனோட் எடுத்துக்கிறோம், ஆனோட் இஸ் பாசிட்டிவ். ஸோ இது வந்து இம்பியூர் காப்பர். ஓகே, ஆனோட்ல இம்பியூர் காப்பர், கேத்தோட்ல பியூர் காப்பர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இம்பியூர் காப்பர் தான் நீ என்ன பண்ண போற, நீ வந்து பியூரிஃபை பண்ண போற. ஓகே, ஸோ எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் என்ன எடுக்கிறேன், அசிடிஃபைடு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். டே ஆனோட் கேத்தோட் இந்த எலக்ட்ரோலைட் இதுல எல்லாத்துலயும் என்னென்ன இருக்குன்னு ப்ராப்பரா நோட் பண்ணுங்க, क्वेश्चंस வரும். இந்த பிடிஎஃப்ல क्वेश्चंस இருக்கு, உனக்கு இதுல ஷேர் பண்றேன். அந்த பேட்ச்ல என்ரோல் பண்ணீங்கன்னா கிடைக்கும், அதை வச்சு நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ கரண்ட் நான் பாஸ் பண்றப்ப இந்த soluble காப்பர் என்ன பண்ணும், ஓகே, ஸோ திஸ் இஸ் cathode, impure copper, sorry, pure copper, and this is anode. இங்க தான் எனக்கு impure copper இருக்கு, electrolyte இருக்கு. சரியா? copper sulfate. Okay, so இங்க என்ன ஆகுது, when current passes through the cell, soluble copper dissolves from the impure anode. என்னது, impure anode ல இருந்து
என்ன ஆகும் எனக்கு காப்பர் வந்து எனக்கு கீழே டிசால்வ் ஆகும் Cu வந்து it will gives Cu2 plus 2 electron இது impure copper இருந்து எனக்கு காப்பர் வந்து it will lose electron and it will form in the solution okay இப்ப இந்த electrolyte solutionல இருந்து இந்த Cu2 plus ஜாஸ்தியா இருக்கா இந்த Cu2 plus வந்து என்ன பண்ணும் இது electrons gain பண்ணி எனக்கு காப்பர் ஃபார்ம் பண்ணி இந்த காப்பர் it will be deposited in the cathode so அதனால இங்க இருக்கிற காப்பர் எல்லாமே இங்க சொல்யூஷன் வந்துரும் அப்புறம் சொல்யூஷன்ல இருந்து பியூர் காப்பர் எல்லாமே இந்த கேத்தோடுக்கு போய்டும் so cathode will be pure metal anode will be impure okay soluble impurities எல்லாமே இந்த electrolyte solutionல வந்துரும் okay so insoluble impurities எல்லாமே இந்த anode க்கு கீழ இப்படி ஒரு கீழ ஃபார்ம் ஆகும் this is nothing but anode mud சரியா clear-ஆ I think it is clear for you சரியா so பசங்களா and இந்த modulated reactive seriesக்கு நம்ம active metals-யுமே நம்ம reducing agent-ஆ யூஸ் பண்ணலாம் okay அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க okay so கார்பனை தவிர்த்து அலுமினியம் and சோடியம் நீ என்ன பண்ணலாம் reducing agent-ஆ நம்ம யூஸ் பண்ணலாம் okay so thermite reaction-ல நம்ம அலுமினியம் பாரு Fe2O3 ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் okay and even அலுமினியம் manganese oxide ல இருந்து manganese-ஆ மாத்துறதுக்கு நம்ம அலுமினியம் reducing agent-ஆ யூஸ் பண்றோம் so copper கார்பனுக்கு பதிலா சில metals-யுமே highly reactive metals-யுமே நம்ம என்ன பண்றோம் நம்ம reducing agent-ஆ யூஸ் பண்றோம் so பசங்களா இந்த reactions-ல இருந்து உனக்கு question கேட்பாங்க okay okay very easy அவ்வளவுதான் இன்னும் ரெண்டே டாபிக் முடிஞ்சிச்சு so corrosion of metals so corrosion னா என்ன so metals நம்ம சுத்தி இருக்கிற அந்த ஆக்சிஜன் ஆசிட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய சப்ஸ்டன்ஸோட ரியாக்ட் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸை லூஸ் பண்ணும் அதான் கரோஷன் ஓகே ஸோ அதோட அப்பியரன்ஸுமே வந்து மாறி போயிடுது ஓகே ஸோ இதுல வந்து எஸ்பெஷலா ரஸ்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா அயன் வந்து நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இட் வில் ஃபார்ம் அயன் ஆக்சைடு okay so this reaction is very important iron சுத்தி இருக்கிற ஆக்சிஜன் and moisture-ஓட ரியாக்ட் ஆகுறப்ப எனக்கு ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுது ஸோ ரஸ்டோட கெமிக்கல் ஃபார்ம்லாம் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதனால அயன் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் லூஸ் பண்ணி ரஸ்டாக ஃபார்ம் பண்ணும் ரஸ்ட் இஸ் அ வெரி வீக் சப்ஸ்டன்ஸ் சரியா ஓகே ஸோ ரஸ்ட்டுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் தேவை ஆக்சிஜன் தேவை வாட்டர் தேவை சரியா ஸோ ரேட் ஆஃப் ரஸ்டிங் எப்பப்போ இன்க்ரீஸ் ஆகும் ஹை டெம்பரேச்சர்ல சால்ட் நிறைய இருக்கு பொல்யூட்டட் அட்மாஸ்பியர்ல ரஸ்டிங் ஈஸியாக நடக்கும் ஸோ எப்படிலாம் இந்த கரோஷன்னால யூஸ்வலாக வந்து இந்த மெட்டல்ஸ் வந்து இட் வில் லூஸ் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லையா ஸோ அது மெட்டலோட ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணும் அண்ட் எக்கனாமிக் லாஸ் நடக்கும் ஏன்னா கப்பல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமா வந்து கரோட் ஆச்சுன்னா ரொம்ப லூஸ் ஆயிடும் சரியா ஸோ அதனால கரோஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஸோ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் வாட் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன் பெயிண்டிங் கிரீசிங் பெயிண்ட் போட்டோன்னா ஒரு மேல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது ஸோ எனக்கு ஃபர்தராக எனக்கு கரோஷன் நடக்காது ஆயிலிங் போட்டாலும் என்னாவது இது கான்டாக்ட் வித் ஏரை தடுக்குது ஸோ கரோஷன் நடக்காது கால்வனைசேஷன்ல மேல ஒரு ஜிங்க் மெட்டலை நான் கோட் பண்றேன் ஸோ ஜிங்க் என்ன பண்ணும் இந்த அயனை வந்து ஃபர்தரா ரியாக்ட் ஆகாம தடுக்கும் அலாயிங்னா நான் இப்போ இந்த மெட்டல்ஸை வேற ஏதாச்சும் ஒரு மெட்டல்ஸோட மிக்ஸ் பண்ணனா அது என்ன ஆகாது அது ரஸ்ட் ஆகாது கரோட் ஆகாது எலக்ட்ரோபிளேட்டிங்கும் அதே மாதிரி தான் ஒரு மெட்டல் மேல வேற மெட்டல் போட்டு பண்ணனா எனக்கு அந்த மெட்டல் வில் பி ப்ரொடெக்டட் ஸோ கரோஷனுக்கும் ரஸ்டிக்கும் இல்லை வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க கரோஷன் வந்து எல்லா மெட்டல்ஸ்க்கும் காமனாக நான் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கேஸஸ் இல்லை ஆசிட்ஸோட ரியாக்ட் ஆனால் கரோஷன் சொல்லுவேன் ஆனால் ரஸ்டிங் இஸ் ஒன்லி ஃபார் அயன் சரியா ஐ திங்க் இட் இஸ் கிளியர் ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இது நல்லாவே வந்து பார்த்துக்கோங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்கு ஓகே ஸோ அலாய்ஸ் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ் இருக்கு mixing of a homogeneous mixture of two or more metals so steel na enna pure iron is soft ana adha konjam strong ஆக்குறதுக்கு நம்ம steel யூஸ் பண்ணுவோம் so adding carbon makes it hard stainless steel la iron nickel and chromium metals mix பண்ணுவோம் and amalgam la எனக்கு எந்த ஒரு metal plus எனக்கு mercury இருந்துச்சுனா அது amalgam னு சொல்வேன் brass and bronze alloy of copper and zinc வந்து brass alloy of copper and tin வந்து bronze solder வந்து alloy of lead and tin okay so இந்த combinationsல இருந்தும் பசங்களா உங்களுக்கு கண்டிப்பா வந்து questions கேட்பாங்க okay so I hope so it is very clear for you
இதான் இந்த ஓவரால் ஃப்ளோ சார்ட். ஓகே, ஸோ நல்லா இதை வந்து பார்த்துக்கோங்க, அந்த மெட்டலாஜி. ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ இன்னைக்கு செஷன் சூப்பராக உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸை நம்ம A to Z அக்கா பிரிச்சு மேஞ்சாச்சு. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த செஷன் PDF நம்மளோட CBSE பேட்ச் PW ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் CBSE தமிழில் உனக்கு இந்த PDF வந்துடும். ஸோ பசங்களா, எஸ் பவதாரணி, ஓகே, ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறோம். அது தென் பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர். பை பாய்.